வந்து senior lecturer in the Department of Community and Family Medicine, and also coordinator for the COVID Prevention Committee. So நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை எதுவும் நீங்க வேற உங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு. தேங்க்யூ, நன்றி சேந்தன் அவர்களே. நீங்கள் ஒரு என்ஜினியர்னு தெரியும், அதை விட எனக்கு கூட உங்களுக்கு தெரியாது. ஓகே, நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். புதுசாக இப்போ அநேகமானாக்கள் ஒரு அடிக்கடி மீட் பண்ணுறாக்கள். நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏ. என்னுடைய ஒரிஜினல் பர்த் பிளேஸ் வந்து யாழ்ப்பாணம். அதை விட பெருசா கணக்கு சொல்றது இல்லை. ஓகே, நான் ஆக்சுவலி இவரோட டாக்டர் சுரேன் என்னது அவருடைய ஊர்லாம் அவரோட கொஞ்சம் யங் சின்ன படியன். அவரோட பார்க்க கொஞ்சம் வயசு கூடினால் மாதிரி தெரியும். மற்றது நான் அநேகமாக 70 அப்படியே வந்து விக்டோரியா காலேஜ் ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் படித்து ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் பண்ணி அப்புறம் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் போஸ்ட் சேர்ந்து இன்டர்ன்ஷிப் செய்துட்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணினேன். இப்போ நான் சில ஆர்கனைசேஷன்ஸுக்கும் இங்கே அதுக்கு பிறகு நான் போஸ்ட் எம்டி செய்து கம்யூனிட்டி மெடிசனில். பிறகு யூகேல இந்த பார்சந்தர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின்ல தான் என்னுடைய அந்த போஸ்ட் டாக்டரல் ட்ரைனிங் செய்தேன். அதுக்கு பிறகு திரும்பி வந்து இங்கே இருக்கிறதோட நான் சில சேரிட்டி வேலைகளும் இன்வால்வ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து இந்த ஓல்டஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஹாஸ்பிட்டல் மூலாய், அதுதான் நான் பிறந்தேன். அது 2004 இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுடன் சேர்ந்து வேலை செய்கிறேன். அதை விட நாங்கள் மானிப்பாய் கிரீன் ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதன் ஊடாக நர்சிங் ட்ரைனிங் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட கேன்சர் எய்ட் நார்த்தன் ஈஸ்ட் கேன் அப்படின்ற கேன்சர் கேர் சம்பந்தமான ஸ்ரீலங்கன் போர்டுக்கு இப்போ நான் சேர்மனாக இருக்கேன். அதோட ஜெஃப்னா சோஷியல் ஆக்ஷன் சென்டர் ஒன்று இருக்கு சேரிட்டி, அதுலேயும் சேர்மனாக இருக்கேன். இப்படி சில வேலைகள் நான் செய்யணும். அதை விட இப்போ ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம் யூகேயோட என்ஏஹெச்ஆர் ஃபண்டட் கிராண்ட், அது கார்டியக் சம்பந்தமானது, பியூர்லி மெடிக்கல். அண்ட் தென் வி ஆர் ட்ரைங் டு டெவலப் ஒரு 10,000 நோர்த்தில் ஒரு 10,000 பீப்புளில் கோஹோர்ட் வந்து எபிடெமியாலஜிக்கல் கோஹோர்ட் டயபெட்டிக் ஹார்ட் டிசீஸை பற்றி. அதை விட வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஒரு மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் குரூப் வந்து யூனிவர்சிட்டியில இருந்து ஃப்ரம் சோஷியல் சயின்ஸ், சயின்ஸ், environmental, agriculture, engineering. Mainly we are doing research in water security in northern province. So then அது சம்பந்தமான ரிசர்ச் வந்து கலந்திருக்கேன். அது சம்பந்தமான ரிசர்ச் ரிப்போசிட்டரி, வாட்டர் போர்ட்டல் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். அதை விட WHO ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம், ஜெஃப்னா ஹெல்த்தி சிட்டி. So healthy city is a concept WHO is promoting. So Europe and Metanadilla very successful வந்திருக்கு. Now they want to start in Southeast Asia. அப்போ கனடால பார்த்துவே நாங்கள் வில்லிங்காக வந்தபடியா they want to include in ஜாஃப்னா. ஸோ ஜாஃப்னாவில் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணிச்சுட்டு வந்துருக்கோம். இப்படி பல ப்ரொஜெக்ட்ஸ் இன்வால்விங். இன்றைக்கு நான் கூடுதலாக அவங்களோட கதைக்கு இருக்கிறது இந்த கோவிட் என்றது எங்களோட இருக்க போகிறது உண்டு. அது போகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோடு இப்படி நாங்கள் வாழ போகிறோம். நீ ஃபியூச்சரில் இந்த மாதிரியான
பெண்டமிக்ஸ் வரலாம், அதை எப்படி கையாள வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தெரியாது, உளவுக்கு independent or dependent, no, we don't know. WHO appointed independent committee to analyze how this started and how the countries are, where that we really failed, and how we can handle this type of pandemics in future. That kind of report, independent commission report came out. That commission report என்ன சொல்லுது, இதை நாங்கள் இப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிற குரூப் மாதிரியாக என்ன செய்யலாம், உண்மையாக இந்த பெண்டமிக்ஸ் வராமல் தடுக்கலாம், ஏன்னா பெண்டமிக் மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எப்படி இன்னும் மோர் எஃபெக்டிவாக கையாள முடியும் என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களுடன் கதைக்கிறேன்னு யோசிச்சேன். வெரி வெரி இம்ப்ரெசிவ் சார். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய ப்ரீ மெடிசின் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கணும். ஐ திங்க் அவைகளுக்கும் இது இது பொதுவாக எல்லாருக்குமே பிரயோசனமான விஷயம். அதோட ப்ரீமேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்னும் பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரிசர்ச் அதுகளில் அல்லது உங்களுடைய சரிக்கைகளோட அவைகளும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எல்லாருக்கும் இணைஞ்சிருக்கிற எல்லாரும் உங்களோட சவுண்டை மியூட் பண்ணுங்க. ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்கணும்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour ப்ரெசன்டேஷன் நடக்கும். அது முடிய உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அந்த நேரம் நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட வீடியோவை ஒன் பண்ண எலுமென்னு சொன்னால் கேள்விகள் கேட்குற நேரம் ஒன் பண்ணிட்டு கதைச்சிங்கன்னு சொன்னால் அந்த நேரம் பார்த்து கதைக்கிற மாதிரி இருக்கும். கூடுதலாக நான் மேபி நான் ஒரு 40-45 முடிப்பேன். ஆமாம், இது வந்து பிரைம் A+ அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அண்ட் திங்க் டேங்க். அது இந்த சோஷியல் குரூப். ஒரு 4 டிவிஷன்ஸ் இருக்குது பிரைமில். ஒன்று வந்து பொலிட்டிக்ஸ், அடுத்த எக்கனாமிக்ஸ், என்வைரன்மெண்டல்ஸ் அண்ட் சோஷியல். இந்த பிரைம் 4 டிவிஷனும் இதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் இதில் இருக்கணும். அதோட எங்களோட பார்ட்னர் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் எங்களோட சேர்ந்து இயங்கினோம். இந்த சோஷியல் குரூப்பில் 2 பார்ட்னர் ஆர்கனைசேஷன்ஸ் இணைஞ்சிருக்கு. ஒன்று வந்து ஸ்டெப்ஸ், மற்றது மனிதம். அவர்களையும் நாங்கள் இன்றைக்கு தான் புதுசாக வரவேற்கிறோம் இந்த குரூப்புக்கு. அந்த அதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி எங்களோட பிரைமோட சேர்ந்து வேலை செய்கிறார்கள். இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரெசன்டேஷனை. முக்கியமாக நான் ஜாஃப்னாவில் எப்படி இப்போ கண்ட்ரியில் எப்படி இருக்குது என்பதை கழிச்சிட்டு விட்டது பிறகு இந்த பேண்டமிக்ஸ் வருது, வாட்ஸ் த ஃபியூச்சர், ஹவு த இன்டலெக்சுவல் கேன் ஒர்க், இதை பற்றி தான் கதைக்க இருக்கேன். அநேகமாக இப்பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 50 100 வரையான பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கணும். ஜெஃப்னாவுக்கு முதல் ப்ராவின்ஸுக்கு ஒரு 120-130 பேஷண்ட்ஸ் வரையினோம். இது எங்களுடைய நார்தர்ன் ப்ராவின்ஸ் சிச்சுவேஷன். ஆனால் இந்த நிலைமை வந்து இப்போ இந்த வருஷப்புறத்துக்கு பிறகுதான் இந்த நிலைமை. அதுக்கு முதல் எங்களுக்கு 30-40 பேஷண்ட்ஸ் தான் வந்தவன். போன வருஷம் அக்டோபர் வரையும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கல. அக்டோபர்லேருந்து டிசம்பர் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அப்புறம் டிசம்பர்ல இருந்து கொஞ்சம் கேஸ் குறைஞ்சி அப்புறம் எங்களுக்கு மறுபடியும் ஒரு அவுட் பிரேக் வந்தது, மெயின்லி ஜஃப்னாவில் வருஷத்துக்கிட்ட. அது ஒரு காரணம். அதுக்கு பிறகு இப்பத்திய சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். யூஸ்வலி இந்த எபிடெமியாலஜி யூனிட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அவையெல்லாம் இந்த சுச்சுவேஷன் அப்டேட் பண்ணுறவன்.
இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு அப்டேட் ஆகுதுனம். This is a present Sri Lankan situation. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, பார்க்க தெரியுதோ? ஓம் சார், தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 1,77,915 பேர், கிட்டத்தட்ட 27,957 பேர் இப்போ ட்ரீட்மெண்ட் இன்டர்மீடியட் கேர் சென்டர்ஸ்லையோ அல்லது வார்ட்லேயோ இருக்கணும். அதே நேரம் டெத்ஸ் வந்து 39. இப்போ இந்த டெத்ஸுகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நாங்கள் பெரிய அளவில் நம்ப இயலாது. என்னென்னா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு 4 நாள் 5 நாள் 6 நாள் இருக்குது. இப்போ அது எங்களுடைய அந்த டெஸ்டிங் கெப்பாசிட்டியில் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனபடியாக டெஸ்ட் வர்றதை பொறுத்து அதனுடைய எண்ணிக்கை கூடும் குறையும். அதே நேரம் பார்க்கலாம். இந்த கிராஃப் வந்து நல்ல வடிவ மாட்டுது. எப்படி அந்த டாக்டர் சொல்லுங்க சார். சாரி ஃபார் இன்டரப்டிங். நீங்க இந்த வெப்சைட் லிங்க் வந்து எங்களுக்கு தெரியலையான காரணத்தினால திருப்பி ஒருக்கா வெளியில போயிட்டு வரணுமோ தெரியல. இல்ல அது மாறி சேவனம் நான் நினைக்கிறேன். உங்களோட ஸ்லைட் மட்டும் தான் சார் தெரியுது. அந்த நீங்க பண்ணது தெரியல. அதான் கேட்கணும். ரைட். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சிச்சுவேஷன். முதல் ஜனவரியிலிருந்து இப்படியே குறைஞ்சிருந்து பிறகு இந்த நியூ இயரோட அப்படியே கூடி இப்போ இது தேர்ட் வேவ் ஆஃப் கொரோனா COVID-19. ஸோ திஸ் இஸ் அ சிச்சுவேஷன். இது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ரீதியாகவும் இன்வால்வ் எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டுட்டணும் என்ற டீட்டெயில் இந்த இதில் பார்க்கலாம். அதே நேரம் இந்தியாவில் இவ்வளோ பேர் சஸ்பெக்டட் என்பதும் இதில் இருக்குது. இது ஒரு டேட்டா. நீங்கள் மேலதிக தகவல் நான் அதை ஒரு டைம் எடுக்கல. அடுத்தது ஒரு நாள் டெத் சமரி உண்டு இதில் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. இது வேக்சின். உலகாலும் எத்தனை பேருக்கு என்ன வேக்சின் போடப்பட்டிருக்கின்றத பற்றிய சமரி தெரியுதா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டோஸ் கோவிஷீல்டு 9,25,000 பேருக்கும், செகண்ட் டோஸ் வந்து 3,42,000 பேருக்கும், மற்றது சைனோஃபார்ம் 5,80,000 பேருக்கும், ஸ்புட்னிக் 4,984 பேருக்கும். இப்போ அநேகமாக வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் தான் கவர்மெண்ட் இருக்கணும். நாளையிலேருந்து ஜெஃப்னால போகிறதுக்கான ஆயத்தங்கள் நடக்குது. 50,000 பேருக்கு வேக்சின் கொடுக்கறதுக்கு. இப்போ அந்த கிராமமாக தான் வேக்சின் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு கிராம சேவகர் அல்லது கிராம நிலதாரி அந்த ஏரியாவில் முழு பாப்புலேஷனையும் கவர் பண்ணுறதா தான் பிளான் பண்ணப்படுது. இப்போ ஜெஃப்னால 15 மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் ஏரியாஸ், அதாவது 15 டிவிஷனல், உங்களுக்கு ஏஜிஏ என்று தெரியும். அந்த ஏஜிஏ டிவிஷன்ஸில் கூட வல்லரபலான ஏரியாவில் தான் அந்த வேக்சினை கொடுக்க போயிடும். கூட கேசஸ், கூட டெத்ஸ் வர இடங்கள்ல இதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. மற்றது நீங்கள் இந்த டெத்ஸை பார்க்கலாம். இது 15 இருந்து 21ஆம் தேதி வரையும் ஏற்பட்ட இறப்புகளை பற்றிய தரவு. இல்லை ஒவ்வொரு ஏரியாவும் எவ்வளோ பேர் வந்திருக்கணும் என்பது வருது.
மற்றது இதில் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எத்தனை பேர் வந்திருக்கணும்ண்டு வீக் உங்களை பார்க்கலாம். இங்கே வீக் வைஸாக கூடிக்கொண்டு போகிறது டேட்ஸ். மற்றது ஏஜ் வைஸாக ஆண் பெண் எத்தனை பேர் வந்திருக்கணும்ன்ற டீட்டெயில் உங்களுக்கு தரப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட டெத்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80% 75% டெத்ஸ் வந்து ஓவர் 60 ஏஜ் குரூப்ல கூட நடக்குது. ஆனால் இப்பத்திய வீக்கில் கொஞ்சம் யங் ஏஜ் குரூப்பும் இறக்குறதுங்க கூட காணப்படும். இதுதான் ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷன். இதுக்கு பிறகு நான் மறுபடியும் என்னுடைய ப்ரெசன்டேஷனுக்கு போகிறேன். வேக்சினேஷன் கதைச்சிட்டேன். பெண்டமிக்ஸ் என்ன நடக்குது என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், பெண்டமிக்ஸ் வந்து உங்களுக்கு முதல் தெரிஞ்சிருக்கும். 19th செஞ்சுரியில் எங்களுக்கு கூட பெண்டமிக்ஸ் வந்தது பாக்டீரியாக்களால். பாக்டீரியாக்களால் வர பெண்டமிக்ஸ் வந்து அநேகமாக பாக்டீரியாக்கள் வந்து உடலில் போய் அவையால் எங்களோட உடம்புல உறுப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவினோம். அதுக்கு உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் என்ற ஒரு ரியாக்ஷன் ஒன்று வரும். அந்த இன்ஃப்ளமேஷன் காரணமாகத்தான் கணக்க பிரச்சனைகள் வாருது. பாக்டீரியாக்கள்னால வந்து பெண்டமிக்ஸ் கூட கொலராவால் வந்திருக்கு, பிளேக்கால வந்திருக்குது, yellow ஃபீவர் இப்படி வந்திருக்கு. மற்றது மலேரியாவாலையும் வந்திருக்கு. பர்டிகுலர்லி இப்போ லண்டனில் இருக்கிறார்கள் தெரியும். லண்டனில் கொலரா வந்து ஒரு வெரி ஹிஸ்டாரிக்கல். அதோட இருந்து தான் இந்த எபிடெமியாலஜி என்ற மெடிக்கல் ஃபீல்டே இவால்வ் ஆனது. இந்த கொலராவோட பர்டிகுலர்லி டாக்டர் ஜான் சினோ அவரான அந்த கொலரா நடக்க லண்டன்ல இப்போ இந்த ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு பம்ப் வச்சிருக்கணும் மியூசியத்தில். அந்த பம்பில் இருந்தால் தண்ணிக்களால் கொலரா பரவி இப்படிய கொலரா மைக்ரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்க முதலே எபிடெமியாலஜியை வச்சு ப்ரூவ் பண்ணினவர். இது என்னென்ன அப்போ தெரியாது, இந்த கொலரா தண்ணியால் பரவுதா காற்றால் பரவுதான்னு அவற்றை ஒர்க் தான் தண்ணியால் பரவுதுன்றதை ப்ரூவ் பண்ணி அந்த எபிடெமிக்கை திறக்கக்கூடிய இருந்தது. ஐம் டாக்கிங் அபவுட் மிட் 1850s. அதுக்கு பிறகு இது கண்டுபிடிக்கிறது 1930 நினைக்கிறேன் ராபர்ட் குக். அது வரையும் கொலரா கண்டுபிடிக்க முதலே பாக்டீரியாவை. ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு பெண்டமிக்ஸ் வந்திருக்கு. இன்ஃப்ளூயன்ஸா பெண்டமிக் முக்கியமாக 1952 வந்த ஸ்பைன் ஃப்ளூ பெண்டமிக் கூடுதலாக எல்லாராலும் அறியப்பட்டது. அதுக்கு பிறகும் நிறைய பெண்டமிக்ஸ் வந்திருக்கு. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ இப்படின்ட்டு பெண்டமிக்ஸ் வந்து போகிறது. அதே நேரம் எங்களுக்கு சாஸ் அதாவது COVID-1 இந்த பெண்டமிக் 2003 வந்தது. அதில் வந்த பெண்டமிக்கும் கிட்டத்தட்ட 9,000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 800 லட்சம் பேர் தான் இறந்திருந்தார்கள். அதோட அந்த பெண்டமிக்கை கட்டுப்படுத்தக்கூடிய இருந்தது. அதுக்கு பின்னர் எபோலா பெண்டமிக் வந்தது 2013-14. அதையும் அந்த ஆப்பிரிக்காவில் வச்சு கட்டுப்படுத்தக்கூடிய வந்தது. இப்போ இப்படி பெண்டமிக்ஸ் காலத்துக்கு காலம் வந்து போகிறது சகஜம். அதில் நாங்கள் அந்தந்த நாடுகளுக்குள்ளே வைத்து கட்டுப்படுத்தக்கூடியதான முறைகள் இருந்தது, கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த பெண்டமிக் வரும் பொழுதும் அநேகமானவர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். wuhanல இருந்து வரைக்க இது ஒரு சில நாடுகளுடன் கட்டுப்படுத்தப்பட்டிடும் என்ற ஒரு எண்ணப்பாடு கணக்கிட இருந்தது. ஆனா இந்த வைரஸ் இந்த பரவும் தன்மை மிகவும் கூடுதலாக இருந்தது. அதாவது அது
முதல் வந்த SARS-CoV-1 வந்து சுவாச குழாயின் ஆழமான பகுதிகளில் போய்த்தான் அது ஒட்டி அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினது. இது வந்து சுவாச குழாய் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல அப்ப ட்ராக் இந்த ட்ராக்கை எஃபெக்ட் பண்றபடியா மிக வேகமாக ஒரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு பெறக்கூடிய தன்மை காணப்பட்டதோட எங்களோட குளோபல்லையும் அந்த எங்களோட ட்ராவல் நாங்கள் இப்போ எல்லாரும் ட்ராவல் பண்ற அளவு கூட அடுத்தது எங்களுக்கு கிணக்க பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா இந்த எக்கனாமிக்கு நாங்கள் கூட முன்னுரிமை கொடுக்க இந்த பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் வந்து கிணக்க பிரச்சனை இருக்கு. முக்கியமாக பப்ளிக் ஹெல்த் லாக்டவுன், குவாரண்டைன், ஐசோலேஷன் இதெல்லாம் நிறைய பொருளாதார சமூக பிரச்சனைகளை அதனூடாக உடல் உள்ள மருத்துவ பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது, பிசிக்கல், மென்டல், சைக்கோசோசியல் ப்ராப்ளம்ஸ். இதால கன பேர் பின்னடிச்சது உண்டு. அடுத்தது இதை பற்றியான வேலைகளில் இந்த இண்டிபெண்டன்ட் பேனல் ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்குது. உலக சுகாதார நிறுவனம் அதுக்குரிய அந்த சரியான பவரோட இருக்கையில வந்ததும் அதை செய்யக்கூடிய தன்மையோட அவர்கள் செயற்பட முடியலை என்றும் அதற்குரிய அந்த ஒன்று அதனுடைய பவர், இண்டிபெண்டன்ட் பவர், அடுத்தது ரெண்டாவது அதனுடைய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த், இதுகளும் ஒரு காரணம் இந்த பெண்டமிக் உலகமாக எல்லா நாடுகளையும் பரவி வந்தது. அடுத்தது இது இந்த பெண்டமிக் இனி எங்களுடைய போக்குவரத்துகள் இன்னும் கூடத்தான் போகுது. மக்கள் கூட வேறு வேறு நாடுகளுக்கு போறது, ரெக்ரியேஷன்ஸ், இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ் இது நடக்கத்தான் போகுது. இது கூடிக்கொண்டு போக என்ன நடக்கும்னு சொன்னா இன்னும் கூட இது மாதிரியான பெண்டமிக்ஸ் வரலாம். அது ஏன் இந்த பெண்டமிக்ஸ் வருதுன்னா முக்கியமாக இதுல மெடிக்கல், நான் மெடிக்கல், அதாவது மெடிக்கல் இல்லாத ஆட்கள் இருக்கிறபடியா நார்மலா இந்த வைரஸுகள் வந்து மனிதர்களையும் ஒரு ஒரு வகையான, அதாவது இந்த டிஃபரண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து மனிதர்களை பரவி கொண்டிருக்கும், அதே நேரம் விலங்குகள்ல பரவி கொண்டிருக்கும். சில வேளை அவைகள் இருந்தா போல தெரியாதனமா விலங்குகள்ல இருந்து மனிதருக்குள்ள பாஞ்சி வந்துடுதுன்னா பாஞ்சி வரைக்கும் அவைக்கு முக்கியமாக எங்களோட உடம்பு வைரஸ் வந்து உண்மையா எங்களை தாக்குறதை விட வைரஸுக்கு எங்களை தேவை ஹியூமன் பாடி. ஏன்னா ஹியூமன் பாடியில இருந்து தான் வைரஸ் தன்னை விருத்தி செய்ய முடியும், தன்னை வாழ வச்சு விருத்தி செய்ய முடியும். ஆனா எங்களோட பாடி என்ன செய்யும்னா அந்த வைரஸுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணும். அதாலதான் எங்களுக்கு கூட பிரச்சனை வாருது. அப்ப இந்த புது வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்த உடனே அவை வந்து மிக வேகமாக அதை எதிர்க்க பார்க்கதான் எங்களுடைய உடம்புல ரியாக்ஷன் வந்து அதனால பல மாற்றங்கள் வந்து இறக்க வரும். இந்த வைரஸும் வந்து படிப்படியாக மனிதனில் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைக்க பார்க்கும். திரிபடையும் இந்த மியூட்டேஷன்ஸ் நடக்குது. கூடுதலான மியூட்டேஷன்ஸ் வந்து வைரஸ் தன் வீரிய தன்மையை குறைத்து மனிதரோட வாழ்றதுக்குரிய வழியை தான் பார்த்துக்கொள்ளும். ஆனா இப்ப இருக்கிற வைரஸ்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்களுக்கு நடக்கிற அந்த மியூட்டேஷன்ஸ்ல இப்ப இந்த வைரஸ் கணக்க மியூட்டேஷன்ஸ் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியறது கூட மியூட்டேஷன்ஸ் அவையில் வாரவே வீரியம் கூடினவையை தான் காணப்படுகிறோம். இப்ப கணக்க மியூட்டேஷன்ஸ் நடந்தது பிரேசிலியன், சவுத் ஆப்பிரிக்கன், யூகே, இந்தியன், அப்படி ஸ்ரீலங்கன், அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளையும் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் வருது. அப்ப அவைகள் வந்து அவைகள் வேறு விதமாக அந்த மனிதர்ல அந்த தாக்கத்தை கொண்டு வரைக்க எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய் சம்பந்தமான அறிகுறிகள், நோயாளர்களை கையாளுறதுல ஏற்படுகிற பிரச்சனைகள், முக்கியமாக சுவாச பகுதியை பாதிக்கிறபடியால் ஆக்சிஜன் சப்ளையுடன் மக்களை நோயாளர்களை பராமரிக்க வேண்டிய தன்மை கூடிக்கொண்டு வருது. உதாரணமாக இலங்கை எடுத்துக்கொண்டால் 2வது வேவ் வரைக்கும் 2.5% மக்களுக்கு தான் ஆக்சிஜன் தேவைப்பட்டது. இப்ப கிட்டத்தட்ட 17% 20% நோயாளர்களுக்கு அந்த ஆக்சிஜன் தேவை ஏற்படுகின்ற தன்மை காணப்படுது. அவர்களை சிம்டத்துடன் அறிகுறியுடன் வருவதும் ஆக்சிஜன் தேவை கூடுறபடியா
எங்களுக்கு அது வேலை மேனேஜ் பண்றதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே நேரம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த வைரஸுகள் போன்ற பேண்டமிக்கை கையாளுறதுக்கு எங்கள்கிட்ட மருத்துவ உலகத்துல இருக்கிற வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனபடியா 2 விதம் தான். ஒன்று பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ், பொது சுகாதார முறைகளை பாவிக்கிறது. 2வது தடுப்பூசிகளை போடுறது, வேக்சின்ஸை போடுறது. பொது சுகாதார முறைகளை தான் இவ்வளவு காலம் கையாண்டு கேட்க சாதாரணமாக வேக்சின்கள் டெவலப் பண்றதுக்கு சில வருடங்கள் எடுக்கும். குறைஞ்சது 3-4 வருடம், கூடுதலாக 6-7 வருடங்கள் தேவை. அப்படி இருக்கையும் இந்த முறை இந்த சயின்ஸ் டெக்னாலஜி மற்றது ஷேரிங், பார்ட்னர்ஷிப், கொலாபரேஷன் இதுகளால வந்து மிக வேகமாக வேக்சின்ஸ்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டாலும் இந்த உலகம் முழுக்க தேவையான வேக்சினை போட்டு முடிக்கிறதுக்கு இந்த உலக ரீதியான பரம்பல் ஏற்பட்டபடியால் இப்ப இருக்கிற கொஸ்டின், இப்ப யூகேல எல்லாரும் வேக்சின் போட்டுட்டோம், வேக்சின் போட்டால கூடிட்டு எல்லாரும் வெளியில வந்தாலும் கன நாடுகள், ஆனா எல்லா நாடுகளும் வேக்சின் போட்டு எல்லாரும் கவர் பண்ற லெவலுக்கு வரும் வரையும் ஒருத்தரும் சேஃபா இருக்க முடியாது. சில வேலை 1 டோஸ் 2 டோஸ் காணுமோ தெரியாது. சில வேலை இனித்தான் எங்களுக்கு தெரிய வரும். முதல் 1 டோஸ் 2வது டோஸோட அந்த இம்யூனிட்டி வந்திருந்தாலும் இனி வர வேரியன்ஸ் அதோட எங்களுடைய இம்யூனிட்டி காலத்துக்கு எவ்வாறு காலத்தோட குறைய போகுதுன்றதை இனித்தான் சயின்ஸ் கண்டுபிடிக்க போகுது. சயின்ஸ் கண்டுபிடிச்சா அதுக்குரிய காலம் சில வேலை இன்னும் ஒரு பூஸ்டர் டோஸ் போட வேண்டிய நிலைமை தேவை வருதா, 3வது டோஸ் போட வேண்டி வருதா என்ற ஒரு பிரச்சனை. அடுத்த வேக்சின் செய்கிற கெப்பாசிட்டி, இந்த வேக்சினை செய்யக்கூடிய ஒரு இதை உருவாக்கினாலும் அதை செய்து முடிக்கிறதுக்கு வேக்சினை மேனுஃபேக்சர் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு டேக்ஸ் மினிமம் 2 to 3 months. அப்ப அவ்வளவு தேவையான அளவு வேக்சின்ஸ், முக்கியமாக சனத்தொகை கூடிய நாடுகளான சைனா, இந்தியா போன்ற நாடுகள்ல இந்தியா வந்து இந்த வருஷத்துக்குள்ள 120 கோடி வேக்சின் போடுறது முடிவெடுத்திருக்கணும். ஆனா அது எவ்வளவுக்கு அவர்களால் அதை போட்டு முடிக்க முடியும் என்றதுல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியாது இந்த பேண்டமிக் எவ்வளவு காலம் தொடர்ந்து போக போகுது, எவ்வாறு நாங்கள் அதை கையாள போகின்றோம், எவ்வாறு நாங்களுடைய வாழ்க்கை போக போறதை பற்றி ஒருவருமே இப்பொழுது கூற முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வாழ வேணும். இதுல நான் இன்னொரு லிங்க் போட்டிருக்கிறேன். இதான் அந்த இண்டிபெண்டன்ட் பேனல் ரிப்போர்ட். எத்தனை பேர் பார்த்து நீங்களும் தெரியாது. இதான் இந்த சைட் ஒரு சைட்டை நீங்க ஷேர் பண்ணணும். இதுதான் அந்த இதான் இந்த மெயின் சைட். அந்த ரிப்போர்ட் இருக்கு இங்கிலீஷ்ல. அதில் நல்ல ஒரு வீடியோ கிளிப் இருக்கு. அதுல முக்கியமாக 2 பொலிட்டிஷியன்ஸ் தான் அதை அந்த பேனல்ல செய்திருக்கணும் இன்வைட்டட். ஒன் இஸ் சவுண்ட் வரல. நீங்கள் அது இருக்க பாருங்க. மேபி என் லேப்டாப்ல பிரச்சனை. ஷேர் பண்ணிக்க சவுண்டையும் சேர்த்து ஷேர் பண்ணினா தான். ஆக்சுவலி the Prime Minister Clark, not the New Zealand Prime, and the Liberian Prime Minister, former Liberian Prime Minister, 2 பேரும் தான் அதை செய்திருக்கணும். அதை விட கோச்சர்ஸ் அதோட பேனல் இருந்திருக்கு. இதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். நீங்க அந்த ரிப்போர்ட்டை கூட அவையில் சொல்றது என்னன்னு சொன்னா, கூடுதலான இந்த WHO இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு
இந்த கூட எக்கனாமிக்கல் ரீசனால தான் இந்த டிலேயல் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தபடியா எக்கனாமி சார்ந்த ஒரு ஃபோரம் ஒன்று இருக்க வேண்டும் என்றும் இப்படியான பேண்டமிக்ஸ் வர்ற நேரத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்கனாமிக் இது கொடுக்கக்கூடிய கண்டிஜென்சி மெஷர்ஸ் அந்த அவசர காலத்தில் பாவிக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் மற்றது WHO வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இருக்கிற UN ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள இந்த இண்டிபெண்டன்ஸ் குறைஞ்ச ஆர்கனைசேஷன் WHO. என்னன்னா WHO head is selected by voted by the health ministers of the countries. எல்லா நாடுகளின் சுகாதார அமைச்சர்மாரும் போட்டு தான் WHO இந்த ஹெட் செலக்ட் பண்ணப்படுறவர். எனவே WHO அவைகளுடைய வேலைகள் எல்லாம் கூடுதலாக அந்தந்த நாட்டின் அரசாங்கத்தின் ஊடாகத்தான் செய்வினோம். அப்ப அவர்களுடைய அந்த ஃப்ரீடம் டிபெண்டன்சி வித் ஸ்டேட்ஸ் அது ஒரு பிரச்சனை. அவர்கள் அந்த சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய தன்மை அது பற்றிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதை பற்றியும் அதில் சொல்லியிருக்கிறோம். இதை விட எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. எங்களுடைய ஆட்கள் வந்து மார்க்கெட்டிங்கை கட்டாயமாக ஆன்லைனில் செய்ய வேண்டிய தேவை. இப்போ இப்பொழுது ஸ்ரீலங்காவில் ஜாழ்ப்பாணத்தில் கூட இப்போ எல்லாரும் இப்போ லாக்டவுன் முதல் போடைக்கு அவர்கள் சொன்னார்கள் 21ஆம் தேதி அது ஸ்டார்ட் பண்ணது. 21 இருந்து 22, 23, 24, 25ஆம் தேதி அதை ரிலீஸ் பண்ணி விட்டார்கள். 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிவிட மக்கள் எல்லாரும் கடைகள்ல போய் சாமான் வாங்குறதுக்கு குவிச்சதால அந்த நினைக்கிறேன் இந்த மியூட் சில பேர் ஆக்க குவிச்சதால பிறகு மறுபடியும் லாக்டவுன் போடைக்கு இப்ப 25ஆம் தேதியில போட்டதுக்கு பிறகு 7ஆம் தேதி வரையும் முதல் சொன்னார்கள் 31ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி என்று. இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் 31ஆம் தேதி நாங்கள் துறக்க மாட்டோம், 4ஆம் தேதியும் திறக்க மாட்டோம், 7ஆம் தேதி தான் இனி துறப்போம்னு சொல்லி. அப்ப கடைகள், மார்க்கெட்டுகள், அவசிய தேவைக்கான பொருட்களை வாங்குறதுக்கான மரக்கறி கடைகள், பழக்கடைகள் எல்லாம் இப்ப பூட்டி தான் இருக்குது. ஆனா டோர் டு டோர் டெலிவரியையும் மற்றது எனக்கு நம்பர்கள் தந்திருக்கணும், வீட்டை வந்து லீவ் பண்றன்றது. இப்படியான நடைமுறை மாற்றங்கள் மிக நல்ல. மற்றது எங்களை பொறுத்தவரை உள்ளூர்லையும் இந்த சந்தை முறைமை ஒன்று இருக்குது. ஆனா சந்தை முறைமையில இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த சந்தையில கொண்டு விவசாயிகள் சாமான வித்துட்டு போக அதுல வாங்கி விற்கிறவரை நாங்க கூடுதலாக ஆதாயம் படுறவராக காணப்படுறார். அப்ப அந்த நாங்கள் முக்கியமாக இங்க குத்தகை கிடைக்கிறது, குத்தகை கிடைக்க அவர்களுக்கு அந்த குத்தகை பணத்தை எப்படி என்னன்னு எடுக்கக்கூடியவன்னு அதை விட கூடிய அப்ப இந்த சந்தைகள் முறைமையில் மாறி விவசாயிகள் நேரடியாக பொருட்களை ஆன்லைன் மூலம் மக்களுக்கு விற்கக்கூடிய தன்மையை கொண்டு வரைக்க அதுல விவசாயத்துல ஈடுபடுற ஆட்களுக்கும் இது கூட மற்ற மக்களுக்கும் இந்த நோய்கள் சம்பந்தமான முக்கியமாக இந்த நோய்கள் இப்ப நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒன்று அனிமல்களுடன் நாங்கள் கூட வேலை செய்கிற தன்மை கூடுறது உண்டு. அனிமல் ப்ராடக்ட்ஸ், அனிமல் ஸ்வைன் ஃப்ளூ, மற்றது ஏவியன் பறவை காய்ச்சல், ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, ஈவன் இப்போ முந்தின சாஸ், இப்போ இருக்கிற சாஸ் எல்லாம் ஒன்று இந்த மிருகங்கள் பறவைகளுடன் வேலை செய்கிற பொருட்களால தான் வருகிறது. ரெண்டாவது விடயம் வந்து சந்தைகள் கூட பரவ பார்க்குது. இப்பொழுது ஸ்ரீலங்காவில் எடுக்கிற முழு கிளஸ்டர்களும் ஒன்று சந்தைகள், மற்றது மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடம். மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா, இந்த சமூக பொருளாதார நிலையில
பின்தங்கி இருக்கிறார்களை தான் இது கூடுதலாக தாக்குற தன்மை. இங்க வந்து 2 விதமான வகையினரை இந்த நோய் தாக்குகிறது. ஒன்று சமூக பொருளாதார நிலைமையில பின்தங்கிய நிலைமையில இருக்கிறார்கள். 2வது வந்து பொருளாதார நிலைமையில மேல் நிலைமையில இருந்து கொண்டு தங்களுடைய நோய், தங்களுடைய வாழ்க்கை முறைமைகளில் சரியான முறையில் பின்பற்றாதவர்கள். இந்த 2 பேரும் தான் கூடுதலான தாக்கத்துக்கும் உறப்புக்கும் உட்படுகிறார்கள். உண்மையாக இந்த COVID-19 சமூகத்தில இருந்த அந்த இன்இக்வாலிட்டிஸ் வந்து இன்னும் வைடன் பண்ணியிருக்கு. மற்றது சமூக பொருளாதார நிலைமையில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களை தான் கூட தாக்குகின்ற தன்மை, கூடுதலாக ஓவர் கிரவுடிங், மற்றது சின்ன சின்ன வீடுகளில் நெருங்கி அவர்களால், மற்றது நியூட்ரிஷன் வரக்கூடிய போசாக்கு தன்மை குறைவாக இருக்கிறவர்களில் தான் இந்த கூட தாக்கத்தை ஏற்படுத்துகிற தன்மை காணப்படுது. எனவே ஃபியூச்சரில் வந்து நாங்கள் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் கூடுதலாக மக்கள் வீடுகளில் செலவழிக்கிற தன்மை ஒன்று ஏற்படுகிற தன்மை காணப்படுகிறது. கூட மக்கள் சுகாதாரத்துக்காக தங்களுடைய பணத்தை மற்றும் தேவைகளை செலவழிக்க வேண்டிய தன்மை காணப்படுது. இல்லாவிட்டால் அவர்கள் பாதிக்கப்பட்டு அதால் தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய தன்மை உடையவர்களாக, அதனால் ஏற்பட போகின்ற சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்கள். அது இன்னும் மேலும் அவர்களை நோயாளிகளாக்கி அவர்கள் அந்த விசிய சைக்கிளுக்குள்ளே அப்படியே உழண்டு கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையை இந்த நோய் பெண்டமிக்ஸ் இன்னும் கூட்டுகிற தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. என்னது சாப்பாட்டு சாமான்கள் இதுல வந்து இன்னும் கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வர வேண்டிய தன்மை காணப்படுது. இந்த முக்கியமாக ட்ராவலிங், காகோ இதுகள்ல எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நாங்கள் கொண்டு வந்தால் தான் இப்படியான பெண்டமிக்களை எதிர்காலத்துல ஒரு நாட்டுக்குள்ளேயோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய தன்மை வருது. எனவே உள்ளூர் உற்பத்திகளை கூடுதலாக ஏற்படுத்தி இந்த குளோபல் மார்க்கெட்டிங் சென்றில் இருந்து நாங்கள் கூடுதலாக உள்ளூர் ப்ராடக்ட்களை கூட செய்யக்கூடிய தன்மை உடைய கொடுக்கு மாற்றக்கூடிய தன்மை உள்ளதாக ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இந்த பெண்டமிக்கோட நாங்கள் தொடர்ந்து வாழ வேண்டிய வரைக்கு எங்களுக்கு தேவையாக காணப்படுது. ஹெல்த் கேரை எடுத்து பார்த்தா இப்ப நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறதெல்லாம் ஆபத்தான நிலைமை ஒன்று மாதிரி வந்துட்டு, மற்றது அநேகமான நோயாளிகள் நாங்கள் வீட்டை தான் இருக்க சொல்றோம். அப்ப வீட்டை இருந்து கொண்டே அவர்கள் நோய்க்குரிய வைத்தியத்தை பெற வேண்டிய தேவை ஒன்று ஏற்படுது. இது முதலே அந்த மாற்றம் வந்து கொண்டிருந்தது. உண்மையாக உங்களுடைய மீலத்திய வெஸ்டர்ன் டெவலப் கண்ட்ரிஸ்லையும் அது வர தொடங்கிட்டது. கூடுதலாக ஹோம் கேர் நர்சஸ், ஹோம் கேர் சர்வீசஸ், மற்றது ஃபோன் பேஸ் தன்மைகள். இப்பொழுது நான் சொல்லியிருந்தேன், எங்களோட பர்மிங்ஹாமோட நாங்கள் ஒரு ரிசர்ச் செய்யறோம். அதில் வந்து அந்த ஃபோன்லேயே இசிஜி இருக்குது. அப்போ அவையில் இசிஜியை வீட்டை இருந்தே எடுத்து சிங்கிள் இசிஜி வீட்டை எடுத்து பார்க்கலாம். ஹார்ட் எப்படி ரிதம் வேலை செய்யுது, ரிதம் பிள்ளைன்னு அதே சொல்லும். நீங்கள் ரிதம் பிள்ளை உடனடியாக டாக்டர்கிட்ட போகணும்ட்டு. அதே மாதிரி சுகர், பிளட் ப்ரெஷர் எல்லாம் ஹோம் பேஸ்ட் மானிட்டரிங் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய தன்மை. இப்போ அதை விட இப்போ இந்த கோவிட் இதோட நாங்கள் வாழைக்க கூடுதலாக அவ்வாறான கிளினிக்கோ கேர் சர்வீசஸை நாங்கள் கம்யூனிட்டியில் ஏற்படுத்த வேண்டிய தேவை வருது. நாங்கள் இங்கேயும் சில விடயங்களில் நாங்கள் அவ்வாறான சேவைகளை உருவாக்குறதுக்கான முயற்சிகள்ல கூடுதலாக நாங்கள் திங்க் பண்ணி கொண்டிருக்கிறோம், கூடுதலாக ஏற்படுத்த பார்க்கின்றோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வார அளவான நோயாளர்களின் அளவை நாங்கள் குறைக்க வேணும். டிஜிட்டல் ஹெல்த் சர்வீசஸ் முக்கியமாக நோயாளர்கள் அங்கே இருந்து கொண்டே டாக்டரோடையோ நர்ஸோடையோ கதைக்கக்கூடிய தன்மை உடையதாக அவர்களுடனே ஃபோன் பண்ணி ஜூமில் வந்து டாக்டர் இப்படி இப்படி இருக்குன்னு அதில் காட்டினா, இல்லாட்டி படத்தை எடுத்து அனுப்பினா பார்த்துட்டு சொல்லக்கூடிய சேவைகளை நாங்கள் வித்தி இங்கே கூட அந்தப்படியான சேவைகள் இப்பொழுது வளர்ந்துருக்கு. ஆனால் மேலத்திய நாடுகளில் முக்கியமாக உங்களுடைய சக டாக்டர்கள் வேறு நாடுகள் வேலை செய்கிறவர்களுடைய அனுபவத்தின்படி இப்பொழுது அவ்வாறான வேலைகள்லாம் கூடுதலாக நடக்குது. முக்கியமாக டெலிமெடிசின்.
அடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், மற்றது கிரமமான எக்ஸசைஸ், யோகாசனம், மெடிடேஷன் போன்றவை, மற்றது தேவையற்ற வகையில் பார்ட்டிகள் இதுகளை தவிர்த்தல், அதாவது ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் இதுகளை வச்சு, மற்றது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வந்து மிகவும் எளிமையாகவும் ஆரோக்கியமாக கொண்டு போற தன்மையோட இருக்கிறவர்கள் தான் தப்பி வாழக்கூடிய தன்மையை இந்த பெண்டமிக் முதல்ல ஏற்கனவே எங்களுக்கு டயபெட்டிக் பெண்டமிக் இருந்தது, NCD, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்பொழுது கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்று நோயும் அந்த நிலைமையை தான் ஏற்படுத்தி இருக்கு. அதை விட எஜுகேஷன்ல நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது ஆன்லைன் லேர்னிங், ஈவன் எங்களுடைய பிள்ளைகள் கூட அதற்கு பழகிவிட்டார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய பிள்ளைகள், ஆனா அதுல இந்த எஜுகேஷன்லையும் எங்களுக்கு நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இந்த பெண்டமிக் கொண்டு இருக்கு. முக்கியமாக இலங்கை போன்ற நாடுகள்ல எங்களுக்கு இன்னொரு மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் யோசிக்கலாம் என்ன செய்யலாம் என்றது எங்களுக்கு இன்னும் தெரியல. முக்கியமாக இந்த 6-7 வயசு பிள்ளைகள், அவர்கள் இப்பொழுதுதான் இந்த எழுத வாசிக்க தொடங்குவார்கள். அவர்கள் அப்பா அம்மா கவனித்து எழுத்து பழக்கிற பிள்ளைகள் என்ற பரவாயில்லை. ஆனால் அப்பா அம்மா கவனிக்காத பள்ளிக்கூடத்தில் வந்துதான் எழுதி பழகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எழுதுகிறவர் இருந்தால், பிரியான பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு அந்த கவனிப்பு கிடைக்கிறதே இல்லாமல் இந்த கோவிட் முடியேக்க எங்களுக்கு சில வேளை எழுதவோ வாசிக்கவோ தெரியாத ஒரு கோஹோட் ஒன்று, ஒரு சந்ததி ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை, அதை எப்படி நாங்கள் கைகால போகின்றோம், அவ்வாறான பிரச்சனைகள் வரைக்க உடனடியாக இந்த கோவிட் பிரச்சனை அவர்கள் நேரடியாக பள்ளிக்கூடம் பெறும் பொழுது அவர்கள் எவ்வாறு மிக விரைவாக அதிலிருந்து விடுபட செய்து சரியான முறை கொண்டு வருவது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் நாங்கள் இப்படியான நிலைமையில் வரலாம் என்று கருதி கொண்டு இப்படியான வகையில் நாங்கள் கிராம மட்டங்கள் கூட இந்த ஆன்லைன் லேர்னிங்கை கொண்டு போகலாம், எவ்வாறு அதை செய்யலாம் என்பதில் எங்களுக்கு சரியான ஒரு சிந்தனை இருக்க வேணும். ஏன்னு சொன்னா வசதி கூடிய பிள்ளைகள் அதை ஆன்லைனில் அவர்கள் நிறைய விடயங்களை பெற்று, இப்போ இன்றைக்கு நான் இங்கால நான் ப்ரெசன்டேஷன் செய்ய என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் 10, 13, 14 வயசு உள்ளவர்கள், அவர்களுக்குள்ள குரூப் வச்சு அவர்கள் ஒரு ஃபோரம் வச்சு they are discussing different things and they are celebrating birthday parties. இதெல்லாம் ஜூமில் அவர்களை தாங்களாவே ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும். ஆனால் இந்த வசதி எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கக்கூடிய தன்மை இல்லை. அப்போ அந்த டிஸ்பாரிட்டி இந்த ஃபியூச்சர்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பிள்ளைகள் வந்து சோசியோ எக்கனாமிக் அண்ட் பேக்ரவுண்ட்ல பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய தேவை வருது. மற்றது எங்களோட மிகப்பெரிய பிரச்சனை செல்ஃப் லேர்னிங் இல்லை. இப்போ இன்றைக்கும் எங்களுடைய நாட்டுல சொல்லினா வேக்சின் செய்ய போறோம்ண்டு, இப்பதான் சொல்லிச்சுன்னா கோவேக்ஸ் செய்யறோம்ண்டு, இப்போ சைனா ஃபார்ம் செய்ய போறோம்ண்டு. ஆனா இப்படியெல்லாம் சொல்லி வேணும். ஆனா எங்கள்கிட்ட அந்த டெக்னாலஜி எடுத்து செய்யக்கூடிய தன்மையில எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எங்களை வளர்க்கையில இப்போ நாங்கள் we are depends on other countries. ஈவன் சின்ன பென்சிலில் இருந்து மிகப்பெரிய சாமான்கள் வேற நாங்கள் மற்ற நாடுகள் நாங்கள் நம்பி இருக்கின்றோம். எனவே இந்த செல்ஃப் லேர்னிங், இனோவேஷன், கிரியேஷன் என்றது எதிர்காலத்துல எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நாங்கள் எப்படி கொண்டு போறோம் என்றது மிகவும் முக்கியம். இதை பொறுத்தவரை எங்களுடைய அயல்நாடு இந்தியா, ஈவன் பங்களாதேஷ் கூட அவர்கள் எங்களை விட முன்னேறி இருக்கிற தன்மையை நாங்கள் காணக்கூடியதா இருக்குது இலங்கையை விட ஒப்படைக்க. ஸோ எங்களுக்கு மோர் கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ people like you or maybe the institution, we need to inculcate new thinking culture. இப்போ கல்ச்சர்ன்றது வந்து நான் நிறைய வெபினார்ஸ், இப்பொழுது இந்த பெண்டமிக்கால் நிறைய வெபினார்ஸ் நடக்குது. அதால நிறைய ஆக்கள்
கதைக்கணும் கூடி இந்த மாதிரி செய்யலாம் வந்து. ஆனா இதை எப்படி நாங்கள் இந்த கிராஸ்ரூட் லெவலுக்கு கொண்டே சேர்க்க போறோம்ன்றதுல இன்னும் சரியான முறையில் நிறைய ஃபோரம்ஸ், நிறைய சேட்டலைட் மீட்டிங்ஸ், நிறைய குரூப்ஸ், குட் திங். பட் எல்லாரும் கலெக்டிவா ஒரே ஃபோரத்துக்கு வந்து ஒரே மாதிரி செய்கிற தன்மைக்கு வந்து உண்மையாக அது கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த லீடர்ஷிப் பெறணும். அது கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த லீடர்ஷிப் பெற தன்மை மிகவும் சரியான கஷ்டமாக இருக்கு. அது ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் அது இல்லாமல் இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் இதை கொண்டு போறதுல பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கிராமங்கள் தோறும் அந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்றதுல இன்னும் எங்களுக்கு பிரச்சனை. அந்த நெட்வொர்க்கிங் ஊடாக யங் ஜெனரேஷன், இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல திங்கிங் கல்ச்சரை நிச்சயமாக கொண்டு வராவிட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய தன்மை. இப்பொழுதே இலங்கையை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக மிகவும் இந்த கோவிட்டால எல்லா நாடும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் பாதிப்பு ரீதியாக பார்க்க எங்களுக்கு கூட, ஏன்னா நாங்கள் டூரிசம் பேஸ் எக்கானமி தான் வச்சிருந்தோம். எங்கள்கிட்ட ப்ரொடக்ஷன் இல்லை. இப்போ ப்ரொடக்ஷன் இல்லாத நாட்டில் வந்து மிகப்பெரிய தாக்கம் இருந்தோன்று இருக்கு. கிட்டது எங்களுக்கு தெரியல எவ்வாறு நாங்கள் இந்த இனோவேஷன், இந்த நிறைய ஐடி ஃபோரம்ஸ், எனக்கு தெரியல இவர் சேர்ந்தன் கலிஃபோர்னியாவிலேருந்து, எனக்கு கலிஃபோர்னியாவில் இன்னொரு ஃப்ரெண்ட் தெரியும், ப்ரமோஷன் அண்டு சிலிக்கன் வெளியில் வேலை செய்கிறேன். அவையெல்லாம் ஜால் ஐடி ஹப் அண்டு நிறைய சேலஞ்சஸ், கீக் சேலஞ்சஸ், இனோவேஷன் செய்திருக்கிறோம். சில ப்ராடக்ட்ஸ் ஜெஃப்னாலேருந்து வந்திருக்குது. அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐடி ப்ராடக்ட் ஒன்று ஆரோக்கியா என்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு. அவர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட 10-12 ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த சாஃப்ட்வேர்ஸ் பாவிக்கப்படுது, இன்க்ளூடிங் வத்தலையில் இருக்கிற ஹேமாஸ் ஹாஸ்பிட்டல். ஆனால் எவ்வளவுக்கு நாங்கள் இது இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் அல்லது வேறு லெவலில் கொண்டு போய் அதை நாங்கள் கொண்டு வரக்கூடிய தன்மையில் எங்கள்கிட்ட டீம் எஃபர்ட் இருக்கு. இப்போ ஈவன் நான் அந்த ஐடி ஹப்பால ட்ரெயின் பண்ணி வந்தவர்களுடைய கூட அந்த டீம் ஒர்க் இருக்கிறத நான் காண முடியாமல் இருக்கு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் டே அந்த ஐடென்டிஃபிகேஷன் நான் செய்யணும் ஃபோரம் என்ற மெனப்பாங்கு, எந்த ஃபோரம், இந்த கம்பெனி, இந்த மெனப்பாங்கு தான் இன்னும் எங்களிடம் கூட இருக்க அந்த துரதிர்ஷ்டவசமாக அரசியல் லீடர்ஷிப்பை விட்டாலும் சமூக ரீதியான தலைமைத்துவங்களும் எங்களுடைய ஒரு சமுதாய சோஷியல் லீடர்ஷிப் கூட எங்கள்கிட்ட சரியாக இல்லாதால எங்களுக்கு அந்த ஒரு நாங்கள் அடுத்ததா என்ன போறோம், என்ன செய்ய போறோம் என்றதுல எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கோ அல்லது எங்களோட ஜெனரேஷனுக்கோ அல்லது மக்களுக்கோ உண்மையை தெரியாத ஒன்று. அடுத்தது எங்கள்ட இந்த இன்டர்டிசிப்ளினரி லேர்னிங் இல்லை. உண்மையாக மெடிக்கல், என்ஜினியரிங், சயின்ஸ், சோஷியல், அக்ரிகல்ச்சர் எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செய்ய வேணும். அது நாங்கள் படிக்கையும் அப்படிதான் படிக்கிறது. ஈவன் மெடிக்கல் கோர்ஸில் கூட வி ஹாவ் அ பவுண்ட்ரிஸ் போட்டு வச்சிருக்கோம். அந்த பவுண்ட்ரிஸ் எங்களுக்கு அந்த வீட்டிலையும் அப்படிதான் சுவர் கட்டி சுற்றி வர மாதிரி கட்டி இருக்கிறதுலாம் எங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி எங்கே போனாலும் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டோம். எனவே அந்த இன்டர்டிசிப்ளினரி லேர்னிங் கல்ச்சர் வர வேணும். அது யூனிவர்சிட்டிஸில் இன்னும் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல. நான் ஒரு ரிசர்ச் வந்து நாங்கள் ஓட்டர் சம்மந்தமாக ஒரு மல்டிடிசிப்ளினரி ரிசர்ச் டீம் வந்து டெவலப் பண்ணி செய்கிறோம். ஆனால் அதுலேயும் இன்னும் அந்த எங்களால் நிச்சளவு டார்கெட் அச்சீவ் பண்ணி செய்யக்கூடியதாக இல்லை. நாங்கள் டீச்சர்ஸ் அகாடமிக்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி காணாது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் அது சேர்ந்து வேலை செய்கிற தன்மை, அப்படியான கோர்சஸை அமைக்கிற தன்மை இன்னும் வர வேணும். மற்றது கம்யூனிட்டியுடன் என்கேஜ் பண்ணுற தன்மை, யூனிவர்சிட்டிஸ், அகாடமிக்ஸ், பியூரோக்ராட்ஸ்
பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எல்லாரும் இன்னும் அந்த கோபுர டவ கல்ச்சர்ல இருந்து இன்னும் வெளியில வர்ற தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறதால எங்களுக்கு இன்னும் சமூகத்துடன் சேர்ந்து வேலை செய்கிற தன்மையும் குறைவாக இருக்கு. இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தா இந்த கோவிட்டும் பிரச்சனையும் தொடர்ந்து இருக்க நாங்கள் இன்னும் கூட நோயாளர்களை நோய் பரம்பல்களை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் கூடுதலாக சொல்லுகிறோம். இப்பொழுது நான் டிவிகளில் போய் எல்லாம் ப்ரோக்ராம் செய்யறாங்க. இப்போ நான் நிறைய குறைச்சிட்டேன். ஏன்னா எங்களை கண்டோடனே மக்கள் டிவி அனுப்பாடிட்டு போயிடணும். ஏன்னா நாங்கள் போய் சொல்லுவோம், நீங்கள் வெளியில போகாதீங்கோ, சமூக இடைவெளியை பாருங்கோ, மாஸ்கை போடுங்கோ, கையளவுங்கோ, நல்லா சாப்பிடுங்கோ சொன்னா நான் செய்யலாம், எங்களுடைய சமூகத்துல சிலர் செய்யலாம். எல்லாராலையும் அது செய்ய முடியாது. முக்கியமாக அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அன்றாட சமூக பொருளாதார பிரச்சனைகளை கையாள்வதிலேயே மிகவும் திண்டாடிக்க இந்த கோவிட் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர்கள் மறந்து விடுவதால அவருடைய அந்த நடத்தையில் மாற்றத்தை எங்களால் எதிர்பார்க்க முடியல. அவ்வாறு செய்யாமல் விடுகிறவர்கள் கடைசியாக இவ்வாறான தாக்கத்துக்கு உட்பட்டு கடைசியாக நோய்வாய்ப்பட்டு இன்னும் சமூக பொருளாதார நிலைமையில் பின்தங்கி செல்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி அவர்களிடம் கதைத்தாலும் அதை சரியாக எல்லாரும் விளங்கி கொள்ற தன்மையிலையும் இல்லை. அதுக்கு நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த அன்றாட பிரச்சனைகள் அவர்களை அதை திங்க் பண்ண முடியாத நிலைமைக்கு வைத்திருக்கின்றது. எனவே இதை நாங்கள் எவ்வாறு கையாள போகின்றோம் என்றது எங்கள்கிட்ட ஒரு கலெக்டிவ் ஆன வேலை திட்டம் கூடுதலாக தேவைப்படுது. மற்றது அதை கொண்டு வாரதுக்கும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது நாங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ செய்ய முடியாது. இந்த கலெக்டிவ் ஒர்க்கிங் கல்ச்சரை கொண்டு வாரதுக்கு நான் நினைக்கின்றேன். முக்கியமாக எனக்கு இந்த எங்களுடைய நியூராலஜிக்கல் திங், பெர்மனன்ட் நியூரான்ஸ் வந்து 14-15 வயசுல வந்துடும். அதுக்கு பிறகு ஆக்களை மாற்றத்தை கொண்டு வரது மிகவும் கஷ்டம். இதை யங் ஏஜ்ல நாங்கள் உண்மையாக தொடங்கி அவர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு 15-20 வருஷத்தால் தான் இந்த மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் என்று என்னுடைய கருதுகோள். இதோட எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து என்னை கூப்பிட்டு இதுக்கு நன்றி. நீங்கள் தேங்க்யூ டாக்டர் சுரேந்திர மாறன். மிகவும் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். நீங்கள் சொல்கிற அந்த மெயினான இஷ்யூ தான் இங்கே நாங்கள் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணினாலும் அதை பற்றி நாங்கள் கூட கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சில முயற்சிகளை செய்தாலும் மிகவும் கடினமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், கிராஸ் ரூட்ல இருந்து மக்கள் இதை விளங்கி ஒரு ஒற்றுமையாக அடுத்த சந்ததிக்கு பலன் தரக்கூடிய வகையில் தங்களோட நடவடிக்கைகளை செய்கிறதுன்றது சரியான கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நிறைய முயற்சிகள் நடக்குது. கன பேர் புதுசாக ஒரு குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது செய்யணும்னு முயற்சி செய்யணும். ஆனால் அதில் ஒரு ஒன்றுபட்ட முயற்சி என்றது இல்லாமல் இருக்கிற ஒரு காரணத்தால் ஒவ்வொரு தரம் லைக் ரீஇன்வென்டிங் த வீல், அதால் they are not going very far. இப்போ நாங்கள் இப்போ கேள்விகள் கேட்குற இதுக்கு இப்போ போகலாம எல்லாரும் நீங்கள் உங்களோட கேள்விகள் கேட்குற வரைக்கும் நீங்கள் மியூட்டில் வச்சுருங்க. மற்றது கையை உயர்த்திட்டு கதைக்கலாம். இப்போ கேள்வி கேட்குறாக்கள் உங்களை ஒரு ஷோர்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களோட பேரை சொல்லி எங்கேருந்து கதைக்கிறீங்க. மற்றது இப்போ அந்த ப்ரைம் மெம்பர்ஸ் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி கஜிங்கன்னு எல்லாம். ஐ சி டாக்டர் சுரேந்திரன்.
கை வைத்திருக்கிறார். நான் சுரேஷ் சுரேந்திரன். டாக்டர் சுரேந்திரகுமாரன் எல்லாம் தெரியும். சின்ன வயசுல குழந்தைய பார்த்த ஊர்ல. பட் ஐ எம் so proud about you and really we enjoyed whatever you said. Prime A plus, exactly, we're trying to do the thing what you already said. உங்கள இந்தியான் பேச்சுக்கு மட்டும் இல்லை, you are one of the assets for our country, and we would like you to continuously work with us, or vice versa in your project. We are quite happy to work. By the way, I am one of the founder member of Prime A Plus. I am my expertise is in mainly civil and environmental engineering, but also the policy development சம்பந்தமாக இது செய்திருக்கிறேன். So that's this thing. என்னுடைய ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்த உடனே என்னென்றால் அந்த இன்ஜெக்ஷனால என்ன இம்யூனிட்டி ப்ராப்ளம் வருதா? The second one is what is your view on black fungi disease? நான் வாட்சது எனக்குள்ள இருக்கு, particularly in India after these kind of things, black fungi, கருப்பு பூஞ்சனம் or something இந்த பேப்பர்ல இருந்தது. Could you please help us to understand this? அதுல thank you. Actually நீங்கள் இது தொடங்கிக்கே நீங்கள் contacted me. இப்போ எனக்கு ப்ராப்ளம் என்ன சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ரியலி ஐ ட்ரைட் couple of times also NGM இருக்கிற ஆக்களோட particularly in the religious leaders வச்சுக்கொண்டு we want to try to develop a professional forum, not political forum இல்லாமல். So we are also still working. We really want to develop with the multidisciplinary professionals from different background. அப்படி நாங்கள் ஒர்க் பண்ண தொடங்கிக்க we will definitely start to work. இந்த கோவிட்டோட பிறகு வந்துட்டு கொஞ்சம் தாமதமாயிட்டது. Definitely I will work with you. Second thing is regarding the COVID vaccine போடுறதுக்கு நார்மலாக எங்கள்கிட்ட இந்த வேக்சின் வந்து ஒரு இம்யூனிட்டி, இப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்னா, அந்த வைரஸ் வேக்சின் வரைக்கு அந்த உடம்புல போய் ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணும், அதோட ஒரு மெமரி செல் ஒன்று அங்கே வரும், ஞாபகம் செல். அடுத்த முறை வைரஸ் வரைக்க அது குயிக்காக எங்களோட உடம்பு சொல்லும், இவரான் வந்துட்டார், இவரை இப்படித்தான் நாங்கள் கையாள வேணும்னு சொல்லி இப்போ அதை உடனடியாக கையாளக்கூடிய தன்மையை எங்களோட உடம்பு ஏற்படுத்தி கொள்ளும். ஆனா அந்த ஏற்படுத்துற தன்மையின் லெவல் வந்து இப்ப முதல் டோஸ் போட்ட உடனே ஒவ்வொரு வேக்சினை பொறுத்தது. இப்ப சில வேக்சின்ஸ் வந்து நேர mRNA குடிக்கணும். இப்போ ஃபைசர் வேக்சின் வந்து அல்லது மெடோனா யூஎஸ்ல செய்ததெல்லாம் ஹைடெக். அந்த mRNA சிலது வந்து நாங்கள் மோடிஃபைட் திங்ஸ், இப்போ ஆஸ்ட்ரோசெனிகா இதை குடிக்கணும். சிலது இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் பார்ட்டிகல்ஸை குடிக்கணும், இப்போ சைனாஃபார்ம். ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அந்த மெமரி ஃபார்ம் பண்ற அளவு கூடும் ஒரு டோஸை கொடுத்த உடனே. அது பிறகு கொஞ்ச காலத்தில் அது குறைஞ்சு கொண்டு வரும். குறைஞ்சு கொண்டு வரைக்கும் நாங்கள் 2வது டோஸை கொடுக்க அது இந்த மெமரியின் அளவு இன்னும் கூடும். முந்தைய 60-70 வீதத்துல இருந்தா இப்ப 80-90 வீதத்துக்கு வரும். பிறகு அது குறைகிறதுக்கான காலம் இன்னும் கூடிக்கொண்டு போகும். அந்த கர்வ் வந்து flatten and it will take that is skewing take more time. அப்ப அதால இந்த longevity, அப்ப அதால சிலவேளை அதான் நான் சொன்னேன், சிலவேளை எங்களுக்கு 2வது 3வது டோஸ் எவ்வளவு காலம்ன்றது இப்ப தெரியாது எங்களுக்கு. எங்களோட டேட்டா எல்லாம் 6-7 மாசம் தான் ஆக கூடினது. எங்களுடைய ஆன்டிபாடி எப்படி டிப்ளீட் பண்ணி கொண்டு போகுதுன்றது இனி வார டேட்டா தான் சொல்ல போகுது. சொன்னா நாங்க மறுபடியும் ஒரு டோஸை போட வேண்டி வருதோ தெரியாது. அது ஒரு விஷயம். மற்ற இந்த கருப்பு பூஞ்சை வந்து அது ஒரு ஃபங்கஸ், ஒரு ஃபங்கஸ் சாதாரணமா வாருது எங்களுடைய ஆக்கள்ல வரும், மிக குறைஞ்ச ஆக்களுக்கு வரும். முக்கியமா எங்க இந்த
உக்குற சாமான்கள், மரங்கள், இதுகள், பட்ட மரங்கள் அல்லது உக்குற சாமான்கள் இந்த ஃபங்கஸ் இருக்கும். கூட ஃபார்மர்ஸ் அவைகள் போவேக அவைகள் கவனக்குறைவாக இருந்தால் அவர்களுக்கு இந்த தொற்று வரும். தொற்று வந்தால் எல்லாருக்கும் டிசீஸ் வர போறதில்லை. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கோவிட்டை நாங்கள் ட்ரீட் பண்ணிக்க அவருக்கு நிறைய ஸ்டெராய்ட் கொடுக்குறோம். அப்ப இந்த இம்யூன் ரியாக்ஷன் தான் ஒரு காரணம். இந்த வைரஸுக்கு எதிராக உடம்பு பவர்ஃபுல்லா ரியாக்ட் பண்ணிக்க அதால வர எஃபெக்ட் தான் இந்த ஓகன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த இம்யூனை நாங்கள் குறைக்கிறதுக்கு பார்க்க ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்க பார்க்கணும். அப்ப இந்தியாவில் பெரிய பிரச்சனையா வந்ததுக்கு நிறைய டாக்டர்ஸ் அந்த என்னுடைய தகவல் என்ன சொல்லுதுன்னா, அங்க நிறைய பேஷண்ட்ஸ் வரைக்க அவையில ட்ரீட் பண்ணிக்க சரியான கைட்லைன்ஸ் சரியான முறையில அவைகளுக்கான அந்த ஸ்டீராய்ட்ஸ் அதுல கொடுக்கறதுல பிரச்சனைகள் வரைக்க ஓவர் டோஸ் இதில் வந்தோன்னா நிறைய இம்யூனோசப்ரஸ் பண்ணப்படுது. ஆல்ரெடி டயபெட்டிக்களோட அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்களோட இருந்தாக்கள் அவைகளுக்கு இம்யூனோசப்ரஸன் மெட்டது ஆல்ரெடி கிட்னி இந்த பிரச்சனை இருந்து இம்யூனோசப்ரஸன் ட்ரக்ல இருந்திருப்பினா அவர்கள் தொடர்ந்து எடுக்க போகிக்க அதால இந்த வைரஸ் வரைக்க அவர்களுக்கு சிவிய பாதுகாப்பு வந்து பாரிய விளைவுகள் வந்து முக்கியமாக கண் பார்வை வளர்க்கிற தன்மை கூட இருக்கிறவர்கள். இலங்கையை பொறுத்தவரையே கிட்டத்தட்ட 23-24 பேஷண்ட்ஸ் கோவிட் இல்லாமல் இந்த நோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் நார்மலாகவே. அப்ப இப்படி நம்பர்ல மாறுது. ஆனா இப்ப அது கூடி இருக்கு பிகாஸ் இந்த கோவிட் அண்ட் கோவிட்டுக்கான ட்ரீட்மெண்ட் காரணம். தேங்க்யூ டாக்டர். அடுத்த மணிவண்ணன் கை உயர்த்திருந்தீங்க போல இருக்கு. கொஸ்டின் இருக்கா? ஆமா, கொஸ்டினுக்கு முதலாவது வந்து இப்ப இது தேர்ட் பேண்டமிக்கா வருகிறேன்னு நீங்க சொல்லுவீர்கள். அப்ப தேர்ட் பேண்டமிக்கா வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் 2 இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஏன் பாவிக்காமல் தேர்ட் பேண்டமிக் என்ன மோசமா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குன்ற. அதாவது வந்து மக்களுக்கு தெரியல. இப்போ ஒரு புதுசா ஒன்று வருதுன்னு சொன்னால் பரவாயில்லை, நாங்கள் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா வந்து மக்களுக்கு இது வெளிநாடுகள் எல்லாத்துலேயும் வந்து இப்ப கைப்பேல தொலைபேசியிலேயே கணக்கு மீடியாஸ்ல கணக்கு அவேர்னஸ் எல்லாமே வருகின்றது. அப்ப வரும்போது ஏன் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளினம் இல்லையா, அல்லது எல்லாருக்கும் ஒரு இது வந்துட்டுதா? அதாவது வந்து இது என்ன முறையிலையும் நாங்க பிடிச்சதாலும் ஒன்றும் பிரியோசனம் இல்லையா, அதில் எங்களுக்கு பிடிக்க போகுது. மற்ற இந்த மாஸ்க்ன்றது வந்து எவ்வளவு இஃபெக்டிவ்ன்றது முதல் கணக்கு பேர் கொஸ்டின் பண்ணி இங்க யூகேராக கொஸ்டின் பண்ணினவ இது போடணுமா போட வேண்டாமாண்டு. ஆனா பேருந்து கடைசியில இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து பேருந்து இப்போ கட்டாயம் மாஸ்க் அணிய வேணுமென்ற கருத்தியல் போகின்ற. அப்ப இது என்ன ஒன்று வருது. அப்ப இதுல வந்து இந்த டிசீஸை பற்றி இம்யூனாலஜிஸ்ட் வந்து சொல்றதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாமல் அவை இந்த விருப்பத்தின்படி எக்கனமிக்கு ஏற்றபடி மாஸ்கை கூட ப்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டுடுவினமென்ற முறையில முதல் மாஸ்குகளை வந்து அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம விட்டுடுமென்ற ஒரு காரணத்துக்காண்டி மக்கள்கிட்ட வந்து அந்த மாஸ்க் அவேர்னஸை கொண்டு வர இல்லையா, அல்லது பிபி என்று சொல்லுகின்ற அதுகள் குறைஞ்சிருக்கிறபடியால் வந்து அதற்கு. ஆனா என்னத்துக்கு இப்ப எல்லா இடமும் வந்து இந்த தேர்ட் வேவ் வருகின்ற லெவலுக்கு போகின்றது. அப்ப அத்துடன் வந்து இன்னொரு கேள்வியும் இருக்குது, இந்த வைரஸ் உண்மையில வந்து மியூட்டேட் இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுகின்றதா, அல்லது இது நானோ டெக்னாலஜி பாவிச்சு ஏதோ ஒரு விஷயம் என்றதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. என்றால் இது வந்து எவ்வளவு குயிக்கா வந்து மியூட்டேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 2-3 மாதத்துக்கு ஒருக்கா அது மியூட்டேட் பண்ணுதுன்னு சொன்னால் அது நார்மல் நேச்சுரல் வைரஸ் என்றா அப்படி மியூட்டேட் பண்ணுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதில் நீங்க சொன்ன மாதிரி இது மியூட்டேட் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு வேரியன்ட் ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் வீரியம் அடைஞ்சு போகின்றது. நீங்க சொன்ன நீங்கள் கருத்து வீரியம் அடையாத வைரஸ் தன்னை உடம்புல தன்னை தக்க வைத்துக் கொள்றதுக்காண்டி வீரியம் அடையாமல் அது தன்னை இது பண்ணிடுவோம். அப்ப இது நானோ டெக்னாலஜியில உருவாக்கப்பட்ட ஒரு செமி என்னவோ அப்படியா என்றது வந்து நலம் கொடுத்த வைரஸா என்றது ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இதை வந்து வெளியில சொல்ல போறதுல இருந்தா இந்த காலத்துல எல்லாமே வந்து கேன்சரை வருகின்ற என்று தெரியாமல் தெரிஞ்சும் கூட அதை கட்டுப்படுத்த முடியாமல் பார்மசூட்டிகல்ஸ் இருக்கும் போது வேணுமென்று அதில் நாங்கள் அதை இதை எப்படி பார்க்க வேணும். இதோட நீங்க முதல் கேள்வியா கேட்டது என்னென்றால் எப்படி இதை நாங்கள் எங்களோட இதோட வாழ பழகி கொள்ள போறோம் என்றால் அவேர்னஸ் இல்லாம இப்படி வாழ போறோம். நாங்கள் என்னடால் ஒரு நாள் திறந்து விட்ட உடனே எல்லாம் மாடுகள் மாதிரி ஓடி போய் அனிமல் பிஹேவியர்ல நிற்கிறீங்கள், அடுத்து இன்னொரு நாள் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கின்றீர்கள். அப்ப இது இந்த வேவ் மாதிரி, அதாவது வந்து
ஒரு காப்பை எல்லாம் அடங்கி போய் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறீங்க, இன்னொரு இடத்துல போயிட்டு. அப்ப இந்த அவேர்னஸ் என்றது சோசியல் பிஹேவியர்ன்றது வந்து என்னத்துக்கு நாங்க ஒரு அனிமலைஸ் பிஹேவியர்ல இருக்கிறோம்ன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குங்க. அப்ப இவ்வளவுக்கும் உங்களால சொல்லக்கூடிய மறுமொழியை சொல்லுங்க. மிக்க நன்றி. நல்ல நல்ல கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கிறீங்கள். நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வலிக்கிட்டா, முக்கியமான விடயம் வந்து இந்த பப்ளிக் ஹெல்த், இந்த பொது சுகாதாரம் என்பது சம்பந்தமான அறிவு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப நான் முதல்ல உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன்னா, இந்த கொலரா எபிடமிக் லண்டன்ல பல தடவைகள் வந்தது. நான் இது ஒரு ஸ்டோரி தான் சொல்றேன். இப்ப மட்டுமில்லை, அப்பவும் அப்படிதான் நாட்கள் இருந்திருக்கணும். அப்ப வரைக்க அவர்களுக்கு அப்ப தெரியாது இதால பரவுதுன்னு தெரியாது. இப்ப சில பேர் சொல்லிச்சுன்னா இது காத்தால பரவுதுண்டு, சில பேர் சொல்லிச்சுன்னா தண்ணியால பரவுதுண்டு. ஆனா லட்சக்கணக்கான ஆட்கள் இறந்து கொண்டிருக்கணும், பாதிக்கப்படினா இறந்து கொண்டிருக்கணும். அப்ப ஜோன் சினோன்னு நான் சொன்னேன். அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தவர், முதலாவது எபிடமிக் வரைக்க. அப்ப இந்த வில்லியம் ஃபார் என்ற ஒரு ஆள் இருந்தவர், அவர் தான் அந்த எங்களோட எபிடமியாலஜி ஃபாதர்ன்னு சொல்றது. அவைய பெரிய ஆட்கள். அப்ப அவைகள் என்ன சொல்லினவன்டா, இது காத்தாலதான் பரவுது என்று சொல்லி கொண்டிருக்கணும். அப்ப இவர் சினோவுக்கு பார்க்க தெரியுது, இல்ல இது காத்தால பரவே இல்லை, இது வேறு ஏதோ ஒன்றாலும் பரவுது என்றதை ப்ரூவ் பண்ணோம். அப்ப பிறகு முதல் எபிடமிக் முடிச்சு 2வது எபிடமிக் 16 வருஷத்தால திரும்ப வரைக்க, இப்ப சினோ வந்து டாக்டரா வந்துட்டார், ஒரு அனஸ்தெடிஸ்டா இருக்கிறார். அவர் இருக்க என்ன நடந்தா, மறுபடியும் அவுட் பிரேக் வந்துட்டு, அப்போ இவன் நிக்கணும் காத்தெல்லாம் பரவுதுன்னு. அப்ப இவர் போய் அனலைஸ் செய்து பார்த்தார். இந்த தேம்ஸ் 2 கம்பெனிஸ் வாட்டர் சப்ளை செய்தவை, ஒன்று சவுத் பேக், மற்றது லம்பத்துன்னு 2 கம்பெனி. 2 கம்பெனிலையும் தண்ணி எடுத்தாக்கள் யார் இறந்தவை என்று ஒவ்வொரு வீடு வீடா போய் இறந்தாக்கள் டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்றாரு. இது இல்ல, ஒரு கம்பெனி அந்த ஃபீக்கல் கலெக்ட் பண்ற இடத்துக்கு கிட்ட அடிக்கணும், மற்றவை தூர அடிக்கணும், மாணவடியா அந்த கம்பெனில எடுத்தாக்கள் கூட கொலராவால இறந்திருக்கணும். அப்பவும் இந்த வில்லியம் ஃபார் என்ற பெரிய ஆக்கள் எல்லாம் இருந்தோன்னு சொல்லி, இல்ல இவர் இந்த எவிடன்ஸ் காணாது, இவர் சொல்றது போல இது காத்தாலாம் பரவு, தண்ணியை பரவே இல்லைன்னு. அவர் கடைசியா என்ன செய்தவர் என்ற, இந்த வீடு வீடா போய் மெப்பெல்லாம் செய்து போட்டு கடைசியா அந்த பைப், நான் சொன்ன அந்த பைப்பை போய் நிப்பாட்டுறதுக்கு எத்தனையோ தன்னுடைய காசை செலவழிச்சு பம்ப்லெட் எல்லாம் செய்துதான் கடைசியா அந்த பைப்பை போய் கூட்டுறதுக்கு லண்டன் மேயர்கிட்ட பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. அந்த பைப் மியூசியத்துல வச்சிருக்காங்க. அந்த பைப்பாலதான் லண்டன் சிட்டிக்குள்ள கொலரா பரவினது. அப்ப எப்பவும் வந்து அரசாங்கமோ அரசியல அந்த ஆட்சியில இருக்கிறவையோ வந்து பெரிய ஆக்கள், பெரிய விடயம் என்று அட்வைசர்ஸ் என்று இருக்கிறவை சொல்ற விடயங்களை தான் கூட கேட்கிறது. இப்ப நாங்கள் வந்து உண்மையாக இந்த பிரச்சனைகளை கையாள வழி கிடைக்க நாங்கள் முக்கியமாக சயின்ஸ் என்ற ரீதியில எவிடன்ஸை கொண்டு கொடுக்க வேணும். அப்ப அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னா, எப்படி இதை கையாள வேணும் என்பதை சொல்ற ஆட்கள் நிறைய பேருக்கு பொது சுகாதாரம் பப்ளிக் ஹெல்த் சம்பந்தமான நாலேஜ் நிறைய குறைவாக இருக்கு. அவர்கள் வந்து இன்டர்னல் மெடிசின், ஒரு நோயாளிக்கு நோய் வந்தா அதை குணப்படுத்துறதுக்கும் ஒரு சமூகத்துல நோய் பரவை அதை கையாளுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த தன்மையில இது பார்க்கப்படையில. அதனால இந்த உலகம் இப்ப எதிர்காலத்துல இந்த பப்ளிக் ஹெல்த்ன்றதுக்கு ஒரு பெரிய நீட் இருக்கு. ஆனா எங்களுடைய ஆக்களை இப்ப நான் படிச்சுட்டு மெடிக்கல் மெடிசன் படிச்சுட்டு நான் பப்ளிக் ஹெல்த் செய்ய போயிருக்க, ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி பார்த்தாரு, இவர் என்ன இவருக்கு கிளினிக்கல் மெடிசின் இவர் இல்லாட்டி இப்ப எங்களை சமூகத்திலையும் இப்ப சர்ஜன் பிசிஷியனுக்கு இருக்கிற மரியாதை எனக்கு இருக்காது, உள்ள எங்கேயும் இருக்காது. அவர்களுக்கு இருக்கிற உழைப்பு வருமானம் பப்ளிக் ஹெல்த் பிசிஷியன்ஸுக்கு இருக்காது. பொது சுகாதார முறை என்றது ஒரு சரியான முறையில ஆட்கள் விளங்கி கொள்றதில்லை. இப்ப அந்த விளக்கம் இல்லாத தன்மையாலதான் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுல நீங்க கேட்ட மாதிரி முதலாவது வேவ் வருது, 2வது வேவ் வருது, 3வது வேவ் வருது, 4வது வேவும் பெறும்.
ஏன்னு சொன்னா இதை நோயை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்த வேணும், இதுக்கான மெஷர்ஸ், மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவார்கள். ஏன்னு சொன்னா மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து இவர்களை வச்சு கொண்டிருக்க முடியாது. அது முக்கியமாக இப்பொழுது நீங்க சொன்னீங்க மக்கள் மிருகங்கள் மாதிரி தொடர்ந்து விட்ட உடனே ஓடி போய் நிக்கணும், பிறகு திரும்பி என்ன அடைச்சு விட்டோன்னா உள்ளுக்குள்ள இருக்கணும், பிறகு திரும்பி போகணும். அதுக்கு காரணம் இருக்குன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த சுதந்திரமாக ஓடி திரிந்த பழக்கம் வந்துருச்சு. முந்தி என்று சொன்னா ஒருவர் காலமே எழும்பி வேலைக்கு போனா எங்களோட கல்ச்சர் எல்லாம், நான் இன்னொரு போறதுல சொல்லியிருந்தேன், இப்ப இன்னொரு டாக்டர் அதை என்னோட எக்ரி பண்ணல, ஆனா அப்படிதான் இருந்தாங்க. இப்ப நாங்கள் எங்களோட தாத்தா பேரன் அவையல் இருக்க விடிய எழும்பி வயலுக்குள்ள போனா வயல்ல நின்று நீங்க வேலை செய்வினம், வீட்டை வருவினம், வீட்டை வந்தா எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிடுவினம், படுத்துருவினம், மறுபடியும் எடுத்து போவினம். அவருடைய உலகம், அவருடைய கம்யூனிகேஷன் எல்லாம் குறைவா இருந்தது. இப்ப நாங்கள் இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ உலகத்துல எத்தனையோ நாள்ல இருந்து உங்களோட நான் இன்றைக்கு காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இது மாதிரி ஒரு வருஷத்துல எத்தனையோ நாடுகளுக்கு நாங்கள் பிரயாணம் செய்த, நாங்கள் எத்தனையோ கிராமங்கள் போனாங்க, எத்தனையோ நகரங்கள் போய் அப்படி ஒரு பழக்கத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு பின்னர் இவ்வாறான நிலைமைக்கு ஆக்களை கொண்டு வரைக்க எப்படி நாங்கள் மனிதனுடைய பிஹேவியரல் சேஞ்ச், இது பொது சுகாதாரம் இல்லை, இது பிஹேவியரல் சேஞ்ச், மக்கள் நடத்தையில இந்த மாதிரி நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். அதை எப்படி படிப்படியா கொண்டு வரணும் என்றதை ஒரு அரசாங்கமோ ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ அதை பற்றி சிந்திக்கல, அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஒருவரும் இருக்கல. அப்ப முதலாவது வே வந்த உடனே அவர்கள் நினைச்சார்கள் அதோட முடிய மாட்டேன், அதோட முடியாது. இப்ப நான் சொன்னேன் இப்போ இன்னும் முடிகிறதுக்கு சான்சம் இல்லை, லண்டன்ல இப்ப எல்லாம் முடிஞ்சதுன்னு துறக்கினம், அது நடக்காது. ஏனென்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் வேக்சினேட் பண்ணி கோவிட் எல்லாம் நிற்கும் வரையும் நாங்கள் கோவிட்ல இருந்து விடுபட இயலாது. ஏனென்று சொன்னா எங்கள அப்படி திறந்த பொருளாதார நிலைமைக்கு நாங்கள் போயிட்டோம். அப்ப எந்த நேரம் பிசினஸ் இருக்கு, டிராவலிங் இருக்குது, ஆட்கள் போய் வரையணும், டூரிசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்ப இருக்கேக்க அதுக்கேற்ற மாதிரியான மெஷர்ஸ் இதுவரை காலமும் ஒரு இடத்துலையும் அப்படியான திட்டங்கள் திட்டப்படையில. அதாலதான் எங்களுக்கு வருது, மக்களையும் அதுக்கேற்ற மாதிரி கையாள முடியல. அவர்கள் நினைக்கணும் மக்களை வீட்டுக்கு அடைச்சு போட்டு டிவி, இன்டர்நெட், இந்த வசதிகள் எல்லாம் கொடுத்து விட்டா மக்கள் எல்லாம் இருந்து பார்த்துட்டு இருப்பார்கள். 2 நாளைக்கு இருந்து பார்க்கணும், 3ஆம் நாள் வேணுமெண்டா இல்ல மீட்டிங் வைப்பினா, 4ஆம் நாள் அவைகளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா வெளியில போய் கதைக்கிறதான் பார்க்கணும். அப்ப அதை நாங்கள் எவ்வாறு அந்த சிறு சிறு குரூப்புகளாக அவர்களுடைய அந்த மாற்றத்தை கொண்டு எவ்வாறு செய்ய போறோம் என்றதுல இன்னும் எங்கள்கிட்ட சரியான திட்டங்கள் இல்லை. அடுத்தது இந்த மாஸ்க். இப்போ மாஸ்க் வரைக்கையும் அவைக்கு முதல் பிரச்சனை இருந்ததுன்னா இதெல்லாம் புதுசு என்ன செய்ய போகணும்னு ஒருத்தருக்கும் தெரியல, ஒருத்தரும் வழிகாட்ட இல்லை. 2வது விஷயம், மாஸ்க் நீங்க சொன்ன மாதிரி சுகாதார பணியாளர்களுக்கும் அவைக்கும் எல்லாம் தட்டுப்பாடா இருக்கேக்க அவைகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்றபடியால் தான் இந்த மாஸ்கை பற்றி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண. ஆனா அதை பற்றி இந்த மீடியா, அந்த உலகம், அதுதான் இன்றைக்கு எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா மீடியா பிசினஸ், மீடியாவை நம்பிதான் பிசினஸ். அப்ப பிசினஸ் உலகமும் மீடியா உலகமும் சேர்ந்து இந்த பிற கருத்துக்களை ஆக்களை கொண்டு சேர்க்கிறதுல உண்மையா WHO சொன்னது மாஸ்க் கூடாதுன்னு சொல்லல, மாஸ்க் வேணும். ஆனா நீங்கள் யாருக்கு கொடுங்க, சுகாதார பணியாளருக்கு. இப்ப நாங்கள் எலிகேட் பண்ணவே தான் சொன்னோம், சுகாதார பணியாளருக்கு முதல் கிடைக்கணும். அடுத்தது நீங்க பார்க்கணும், அப்ப தொடக்கத்துல வரைக்கும் வைரஸ் அந்த அளவு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கல. ஆனா இன்றைக்கு வைரஸ் கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டு, கம்யூனிட்டியில யார்கிட்ட வைரஸ் இருக்கு, வெயிட்ட வைரஸ் இருக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப சகலரும் மாஸ்க் போட்டிருக்கணும். மாஸ்க் போடுற முக்கியமான நோக்கம் என்னன்னா, எந்த வைரஸ் இன்னொரு ஆளு போகக்கூடாதுன்றது நோக்கம். முக்கியமா எனக்கு வராதுண்டு இல்லை, எந்த வைரஸ் இன்னொரு ஆளு போகக்கூடாது. அநேகமான மாஸ்க் அதைத்தான் நிப்பாட்டும். அல்லது N95 இப்படியான பெரிய மாஸ்க் தான் உண்மையா வெளியில இருந்தவர் உள்ளுக்குள்ள வராது. அதான் சுகாதார பணியாளர்களுக்கு கொடுக்குற மாஸ்க். மிச்ச மாஸ்க் எல்லாம் என்னட்ட இருந்து மற்றவைக்கு போகாம நிப்பாட்டுறது தான் அந்த மாஸ்க் பாய்படுது. அப்ப அந்த மெசேஜ் கூட இன்னும் சரியா மக்கள்கிட்ட போய் சேரல. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, நான் நாடிக்குள்ள மாஸ்கை போட்டு நிக்கிறேன்டா, நான் யோசிக்கிறேன் என்கிட்ட இருக்கிற வைரஸ் மற்றவைக்கு போகலாம். நான் பக்கத்துல போய் தட்டி கதைக்கிறேன்னு சொன்னா என்னட்ட இருக்கிற வைரஸ் மற்றவைக்கு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்ல எந்த வைரஸ் எனக்கு மற்றவை போகக்கூடாதுன்னு யோசிச்சேன்னு சொன்னா நான் பக்கத்துல போய் தட்டி கதைக்க மாட்டேன், பக்கத்துல போய் நிக்க மாட்டேன்.
அப்ப அந்த தகவலை கொடுத்து அதே ப்ரொபகண்டா செய்யறதுக்கான மீடியாக்களோ அந்த வசதிகளோ எங்கள்கிட்ட சரியான முறையில இல்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனை. நான் நினைக்கிறேன் என்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கிறேன். மற்ற இந்த வைரஸ் மியூட்டேஷன் உண்மையா இந்த வைரஸ் மியூட்டேட் பண்ற அளவு மற்ற வைரஸ் கொரோனா மியூட்டேட் பண்ற அளவு குறைவு. இப்போ இன்ஃபுளுன்சா மியூட்டேட் பண்ற அளவு கொரோனா மியூட்டேட் பண்ற இல்ல. இப்ப இதுல ஆரம்ப காலத்திலயும் இந்த மியூட்டேஷன் குறைவா தான் இருந்தது. இப்ப மியூட்டேஷன் கூடுறதுக்கு காரணம் என்னன்னா எங்களுடைய ஆக்களோட வைரஸ் லோட் கூடிடுது, எங்களுடைய ஆக்களோட பிஹேவியர் பிரச்சனையா வந்துடுது. அப்ப வைரஸ் ஒவ்வொரு ஆக்கள்ல இருந்து இன்னொரு ஆள்ல போய் அது சர்வை பண்ண வழி கிடைக்கு, அது டிஃபரெண்டா பிஹேவ் பண்ண வழி கிடையாது. அப்ப அதனாலதான் இந்த மியூட்டேட் பண்ணுறது இருக்குது. ஆனா இப்ப எனக்கு தெரியாது இந்த வைரஸ் நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜியால வந்ததா இதா வந்ததான்றது உண்மையாக உகான்ல போய் அதுல அங்க என்ன நடந்ததுன்ற சரியான முறையில அறிஞ்சவைக்கு தான் அதை சொல்ல முடியும். நான் சும்மா மீடியால வந்து மற்றவர் சொல்ற கதைகளை கேட்டோ சொன்ன நானும் ஒரு சயின்டிஸ்டோ ஒரு எபிடெமியாலஜிஸ்டோ இல்லாமல் நானும் ஒரு பொலிட்டிஷியனா மாற வேண்டி வரும். தெரியும் இல்லை என்று சொன்னா சைனா சார்பா இருக்கணும், இருக்குன்னு சொன்னா யுஎஸ் யூரோ வெஸ்டர்ன் அலையன்ஸா இருக்கணும். ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன், ஐ எம் த சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் என்ற எவிடன்ஸோட தான் கிடைக்கும். போய் எவிடன்ஸை கண்டா ஐ வில் டெல். தேங்க்யூ. Okay, can I come in? Yeah, Dr. Murthy. Yes. Dr. Surendran is very good presentation indeed. We all have to thank you, but I'm very sorry that I missed the first part of it. My computer let me down, so I've got to pick up my laptop after that. Thank you very much in any way for the presentation. I have got a few questions, but I'm going to ask one by one after the answers. You know, being an epidemiologist, I'm going to ask a question which you may say, Doctor, we haven't gone to that level yet. Is there any sort of projection, or at least an attempt of projecting how it is going to go? How long it is? Say, consider this third wave is currently around, and are we going to go to? Is there a likelihood that we are going to go to stage 4? If that is going to happen, what is the projection? How many waves are likely to happen with this kind of situation now? I am asking a projection only. I'm not telling to, you know, but the second part of the question there is, if it is going to go a little bit longer, what is the projected time it is likely to be? My third question will follow on that, on the answer. That is a very good question. Definitely, we are having problem of this supply chain. So the vaccine supply chain, definitely we are not going to get enough vaccine to vaccinate the global population. So definitely we have a problem. So then based on that, if then also because of the socio-economic and the issue, the prolongation of the pandemic, also affecting the people. So many things. Yes, people's life, their behavior, and then economy. Then a lot of economy and everything. So it's very difficult to control that. What we put no strict lockdown, curfew and things when we had the first wave, and second wave little bit relaxed, but then again had a early lockdown and things. When third thing, then governments were reluctant, lot of influence by the business people, market, and economy to delay the lockdown. So then when we get these, definitely when we get this fourth one, even now you heard, no, then even you relaxed in UK, but the French government is not allowing British people to
get into their country, because they are saying that Indian variant is spreading spreading fast in UK. So that's what they are telling. So even German also, I heard that. So in a way, definitely it is going to continue. If I am correct, that the capacity and thing will take at least another year, no? At least for the vaccine capacity, the production capacity, to come to the level where that we could able to deliver to every corner of the world. So then I think it will take another year or two to come to normal. That's what I'm thinking, that maybe this all projection, but very yes, difficult. it is. Thank you. I accept it as a projection. But the next question on that is, provided this answer is even, provided that there's no more mutation coming in, the one we had, and the next one what we is currently spreading. Yeah, the mutation, mutation which is not actually that our vaccines are not covering, then efficient enough to handle that mutation, then we are going to have in the difficult situation. But that problem is, that for the influenza vaccine also, every year they change. They change. They change. Even for this south and north, based on that, then they change the vaccine. So then I hope these vaccine manufacturers they can quickly they could able to come up with new. But the problem is the need for the vaccine. Then the amount of vaccine what we are needed is the problem. But for the influenza, we are not putting to the global population, that we are only covering the risk group, and also only in the southern and northern hemisphere. But here, that we need the vaccine to everywhere, the global population. So whether we can deliver that is the problem. Yeah, following that question, to me, it looks like the major problem is we need proper, effective health education. And of course, the effective means the people have to follow. Adicho, iruthiyo, talaila vitto, they have got to do it. And only if that achieves, we will prevent spreading. And if that stage we get by the cooperations of the patients and whatever the activities we take to achieve that kind of results, then we are going to be in a better situation with less amount of infection. And that, of course, will reduce the death rate. Yeah, definitely. But that it's very difficult, then because we have a different system also, then like that that some of the countries are having system like highly democratized. Some of the countries are having more communistic. Communistic, and then militarized and various things. So the different kind of system and setup, it's so difficult to mobilize. And also we the main problem, but from the beginning, my opinion is we don't have a global leadership. We don't have a global leadership to handle. We were talking about this leadership in our community, in the country, and all these things. But the same thing is happening in global arena also. Yes, of course. We couldn't see any leader to mobilize the global community to handle this pandemic. So we couldn't see any kind of leadership coming from, whether is it coming from Western or Eastern or Southern or Northern. This thing is not happening. Even countries like the earlier Northern, like Scandinavian countries, so very famous to kind of produce that kind of leadership. Then to kind of come up with these neutral views. These
this time we couldn't see any kind of that leadership coming from any part of the world. So that is the real It's a sad sad situation. sad situation, real sad situation Yes. that we are facing. Sir, vanakkam sir. Yeah, I haven't finished, Nila. I've got one more question. The situation I'm talking about Sri Lanka mainly now, and they are hoping to produce vaccines themselves. And part A of the question there is, are we likely to produce one that is going to be, it could be chance from what we know what they are capable of and the capacity to do things. Are we likely to have a vaccine? I mean, successful vaccine. You know, that of course I was telling, no, then that all we can tell, but that that things to deliver, it's need a very good team effort, and then the technology, and then the commitment to deliver it. Yes. So that is where that we are lacking. So first we don't work in team. So this needs a lot of multidisciplinary teamwork, and then the setting up the technology, then commitment, and also then what sort of benefit that we are going to get it. So what is this all pharmaceutical companies and manufacturers and things? So they ultimately they have the benefit. So I don't know then what sort of structure. Still, I'm not sure about that. Then that all is coming from the political statement. It should come from the some kind of a profession, academics and professional organization to say that yeah, we are committed. Like we have then Sri Lanka Medical Association or National Science Foundation. So something kind of a, or maybe that NRC, National Research Council, Sri Lanka, that kind of thing, or maybe the independent, like that we don't have the universities, So like that they work, these Oxford and AstraZeneca work together. So there is a kind of academic and industrial collaboration. Yes. So that is very important. That actually in the industry has the money and things. Then the academics they have the technology and the knowledge. So this kind of work environment, I don't know whether it's possible to create. So that's my doubt. I accept that, but I'm going to go a little bit backward on a question which I have already put. That is about the health prevention issues. And if we can't advise the government because they know everything, sadly, and whatever the professionals and experienced people say wouldn't take into account in any way, there will be opposition from opposition, and supporting the opposition will be the part of the whatever the government in power. In any way, we are not going to achieve much. But even the people, or not even the people, in my opinion, the people are the crux of the whole thing here now. Whether they are prepared to learn and do the good thing, in some way, do the basic things, washing hand, mask and social distancing, and being careful, and eat well, but do a bit of exercise. And these are the basic things we have been, when with the corona's wave 2 and wave 3 now, we were doing it. And why I am talking about is, at the end of the day, economic will hit right in our stomach. And before that does, and if we can be trained to do the right thing, we can achieve a relatively better situation than what we are in now. Good. Yeah, I agree with you, but it's a problem. And now we, because Jaffna, we had a bad outbreak before the New Year, particularly in Jaffna town and Tinaveli market area.
Yeah. And then our public health authorities, they forced these all people to put lockdown, and that Yeah. affected their business. You know, that Of usually course. there's a new year only, then so quite large amount of business, maybe that more than 50% of their annual income, Yeah. they able to get it during the new year period. But Yeah. Yes. so there's a lot of worries about among the business people, because they are losing their business. But at the same time, what we were telling this, the Chamber of Commerce, if you all are worrying now, you would have thought before that and maintained and educated your all the members, right? How to behave. Know that all the people, customers, and as I mentioned in my thing, even you can think about to change your business to door to delivery. Maybe that maybe clothes and things may be difficult. So then you can have a kind of introduce, know that doctors and medical will be introduced, know this appointment system and things, and get some people and get people to register. Now that people are using phone, WhatsApp and thing. So then modern technology, and also when they are coming to the shop, you have to register them, ensure that they are washing their hands and then wearing the mask and all these kind of things. Why are you all not encouraging and following these kind of things? But they are not ready. Even after that also, then they are not ready to follow. After all this closed down, lost the business, then when they allow them to open the thing, they do only few days. After that, they are not following. So this is the problem. I don't know then what is the best. I'm going to ask the final question. Yes, I understand this is a problem. So how are we going to handle? In my feeling, the best thing to do is take all the effort we can do to prevent education, good food, exercise, blah, 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 send messages through telephone or whatever it is that is possible. And that is the best way I think we can. In fact, one of the neuron development and things you explained earlier on, before 12 years of age, go to the classes, schools at that level and teach the people who are below. The people who keep on the phone and keep on ringing people and doing work on them when they are walking, they are probably going to die because they are not going to listen to the advice in any way. And leave them alone. Keep up the good small children well and healthy and give them teaching. They will go and tell mom, teacher told me yesterday, no, you shouldn't be doing that. We all should be washing hands. And in fact, the children seem to be following things much better than the grown-up people. So I think that is where we have got to concentrate on, where we can do some work that has much more effectiveness than going and teaching everybody, spending millions and trillions of pounds or rupees to the television people and the other people. It seems to be not working in any way. So we should do something that would work and give us some benefit. And that's my last question. Yeah, I agree with you. And also that's why that our department also we worked out, and after the first thing, and we produced videos, even that supported by the WHO, and still that is available in things in Tamil. And we worked with the Department of Trauma, then University of Jaffna, then educate in how to maintain all these things. But also then we produced a manual to all the teachers and train that to teach these students and things. We did that, but unfortunately what happened is the schools are closed now. So then we are not able to reach the students. So only that we can reach the students, those who can access these online teaching and things. So that's where then we have the problem at the moment, even that kind of behavioral change education to reach the students. So we have a lot of limitations. So that also we need to think about. Thank you, Doctor. There are a lot of people from Sri Lanka, especially the young generation. We would like some questions from them. They are the ones who can carry this message to regular people. And also they can join hand with you. So is there anyone
Would you ask any question from Sri Lanka? And there is no stupid question. You can ask Any question? anything. And Dr. Nava from University of Peradeniya. Yeah, thank you, Sayendrana. Thank you, Doctor, for your presentation. ஒரு சின்ன கொஸ்டின் உண்டு. உங்களோட ப்ரெசன்டேஷன்ல அந்த மல்டி டிசிப்ளினரி அந்த டைப் ஆஃப் ஸ்டடியினுடைய முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க. அதாவது ஈவன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின் அதெல்லாம் சேர்ந்து இருந்து வேலை செய்கிற நேரங்களில் இதுக்கான சொல்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து எங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் இல்லை. இப்போ இந்த கோவிட் பிரச்சனைக்கு பிறகு இப்படியான ஒரு அத்தியாவசியம் வந்திருக்கிற நேரத்தில் இது எங்களோட யூஜிசிக்கோ அல்லது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோ அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு போயிருக்கா? அதாவது இந்த மாதிரி இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ்னுடைய முக்கியத்துவம் அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டிஸுக்கு இனி என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் செய்கிற நேரத்தில் கட்டாயம் மற்ற ஃபேக்கல்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ப்ராஜெக்ட் ஏதாவது செய்யறதுக்கு அதுக்கான ஃபண்டிங் அல்லது அதுகளை ஊக்குவிக்கிறது மாதிரியான ஏதாவது நடவடிக்கைகள் அப்படி ஏதாவது அந்த போக்குல ஏதாவது இருக்குதா அப்படி இந்த ஒரு பிரச்சனைக்கு பிறகு? நல்ல கேள்வி நவா. என்னை பொறுத்தவரை நாங்கள் அந்த யூஜிசி லெவல்ல அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணல. ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்தா வேலை செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒன்று ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறோம். இப்போ நானும் உங்களுக்கு தெரிஞ்சு இன்ஜினியர் வல்லுவன் ஜஃப்னா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பட் வி ஆர் கைடிங் தெம். இந்த பேஷண்ட்ஸ் இப்போ குவாரண்டைனில் இருக்கிறவைக்கெல்லாம் நாங்கள் ரிமோட்ல இருந்து இந்த டெம்பரேச்சர் மற்ற பேராமீட்டர்ஸ் மிஷர் பண்ணுற இதை செய்கிறதுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதி அவைகள் அந்த கிராண்ட் ஆல்சோ வைக்க ஒரு ஃபேக்கல்டி கிராண்ட் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்சுக்கு வந்துட்டு. ஐ திங்க் மகாலிங்கம் அவார்டு அந்த கிராண்ட் எடுத்து இப்போ செய்து கொண்டிருக்கணும். அப்படியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய தேவை இருக்குது எதிர்காலத்தில் அப்படியான வேலைகளை செய்கிறதுக்கு. ஆனால் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் இயரில் அப்படியான வேலை. இப்போ நான் கேரளாவில் அந்த பலியேட்டிவ் கேர்ல ஒர்க் பண்ணிக்க நான் கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவைகள் வந்து அந்த அங்கே யூனிவர்சிட்டிஸில் ஃபைனல் இயரில் ஒரு 6 மந்த்துக்கு they allow them to go and work in the community and different field. அப்போ அந்த பலியேட்டிவ் கேர்ன்றது முக்கியமாக அந்த டெர்மினல் இல் பேஷண்ட்ஸ், கேன்சர், ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் இருக்கிற கிட்னியன் இதோட அதில் மெடிக்கல் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங், காமர்ஸ், சயின்ஸ் எல்லா இடத்துல இருந்துமே வந்து அவர்களோட ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ ஒர்க் பண்ணிங்க they learn lot and work together in the different projects. ஆனால் இப்போ எங்கடையில அப்படி இல்லை. இப்போ எங்கடையில இப்போவும் அந்த we have இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து எங்களோட கிராஜுவேட்ஸை நாங்கள் அனுப்புகிறோம் வேறு கோர்சஸில். வேறு இண்டஸ்ட்ரியலுக்கு போயின மொழியே அந்த மல்டி டிசிப்ளினரி என்கேஜ்மெண்ட் என்றதான் நான் சொன்னேன். இந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் எகெயின் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு பிஸ்னஸ், குளோபல் மார்க்கெட் அந்த கேட்டகரி லெவல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் இல்லையா. ஆனால் எங்களோட கிராஜுவேட்ஸ் வந்து கடைசியாக கம்யூனிட்டி நீட்டுக்கு தான் ஒர்க் பண்ணணும். அப்போ இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலி the universities are now like it should be community engaged. So communityல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை எங்களோட கிராஜுவேட்ஸ் அப்போ அகாடமிக்ஸ் முதல் நாங்கள் கம்யூனிட்டியோட ஒர்க் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை தட் வி ட்ரை டு கோ அண்ட் ஒர்க் எஃப்னா ஹெல்த் சிட்டி மற்றது வாட்டர் அண்ட் திங்ஸ். அப்புறம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை அவைகளோட ஒர்க் பண்ண வைக்கணும் அந்த கம்யூனிட்டியோட. தென் என்னென்னா அவையெல்லாம் நாளைக்கு தே ஆர் த பீப்புள் கோயிங் டு ரன் த அவர்களெல்லாம் பிரின்சிபலாக இருக்க போயினும், டிஎஸ் ஆஃபீஸில் டிஎஸ் இருக்க போயினும், ரேஸ் செக்ரட்டரிஸ், இரிகேஷன் இன்ஜினியர் எல்லாரும். அப்போ அவைகளுக்கு ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட். பட் தட் ஐ திங்க் we need to see which professional forum is going to take it and then work with UGC.
Very good question and good answer. Dr. I need to tell about Dr. Nava. Yeah, 1 second. Dr. Nava வந்து அவர் மலையகத்தில் நிறைய இளைஞர்களை வந்து ஊக்குவிச்சு ஒரு என்ன ஸ்டெம் டீம் ஒன்றை கிரியேட் பண்ணி மொபிலைஸ் பண்ணியிருக்கார். இப்போ ஒரு 400-500 பேர் அவற்றை அட்வைஸை கேட்டு அங்கே இயங்கி ஒன்றிருக்கு. நம்ம உண்மையாக ஹீஸ் அ கம்யூனிட்டி லீடர். நான் நினைக்கிறேன் கிட்டடியில் உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருந்தது. எஸ், பிரசிடென்ட் அவார்டு வந்து. I'm correct? Yes. Okay, thank you very much. Actually, he can work with you. நான் சொல்ல வரேன்னு சொன்னா he can work with us, work with you, and the pandemic related issue வந்து I think the medical faculty should be in the forefront, but we also medical pandemic மட்டுமில்ல, இப்ப என்ன ஃபியூச்சர்ல வந்து this global marketலயும் ஹெல்த் அண்ட் டெக்னாலஜி அது சம்பந்தமான மார்க்கெட் வந்து க்ரோயிங் மார்க்கெட். அதில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட பெனிஃபிட் ஆகணும், எங்களோட கண்ட்ரிக்கு நிறைய இன்கம் வரணும்டா, இன்க்ளூடிங் ஐடி எல்லாத்துலேயும் இந்த ஹெல்த். என்னென்ன ஆக்கள் ஹெல்த்துக்கு தான் 2 விஷயத்துக்கு தான் கூட செலவழிக்கிறோம். ஒன்று சாப்பாடு, மற்றது ஹெல்த். சாரி ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா சார், இங்க வந்து நாங்க இந்த ப்ராஜெக்ட் ரிசர்ச்சிங்குக்கு பிள்ளைகளை கொஞ்சம் தேடி கொண்டிருக்கிறோம் சார். ஏற்கனவே லாஸ்ட் 1 இயரா ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்தது. இந்தியாவில இருந்து எங்களுக்கு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுது ப்ராஜெக்ட் எழுதுறதுக்கு. ஆனால் ஸ்ரீலங்காவில இருந்து நாங்கள் கொலாபரேட் பண்ண ட்ரை பண்ணினாங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல. இப்போ இன்றைக்கு உங்கள் 2 பேரும் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட யங்க டீம் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீனம்மா. இல்லை அங்கே இருக்கிற சில விஷயங்கள் இங்கே எங்கள்கிட்ட கொஞ்சம் பேர் இருக்கணும், அவளோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீனம்மா. செய்யலாம், நல்ல பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் நவா சார், உங்களோட கதை. நாங்கள் இப்போ ப்ராஜெக்ட் என்ன வகையான ப்ராஜெக்ட் வந்தாலும் நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு செய்யலாம். நிறைய வேலைகள் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஈவன் எங்களோட இந்த ஸ்டெம் டீம் கூட நிறைய இந்த மாதிரியான ஆல்ரெடி யூகேல இருந்து வந்த கொஞ்சம் ரிசர்ச் வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ வி கேன் ஹெல்ப். ஷூர். தேங்க்யூ சார். நான் உங்களோட நம்பர்ஸ் எடுத்துட்டு நான் வேறொரு இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரைம், வேறொரு டீம் எக்கனாமிக்ஸ் சார்ந்து ஒர்க் பண்றது அவையோட நான் உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஷூர். தேங்க்யூ சார். Very good. Dr. Suresh and Manivandan are waiting for a long time. யாரு முதல்ண்டது நான் கவனிக்கல. டாக்டர் சுரேஷ். நான் என்னென்னால் what I want to say is definitely awareness is important. Definitely behavioral change is important. The விட என்னென்றால் நடுவில் ஒன்று is very important, the attitude change. Attitude change is very difficult to teach it. Unless the attitude change happen, then you can't observe the behavioral change. 2-3 காரணம் இருக்கு. முதலாவது வந்து எங்களோட சொசைட்டியில ராங் பெர்செப்ஷன் ஆஃப் ஹீரோயிசம். இப்போ உதாரணமாக ஒரு இந்தியா ஆல்சோ சேம். இப்போ சில வேளையில இப்போ இந்த அம்மா செத்துட்டாண்டால் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கொரோனா, ஐம் குவைட் ஹாப்பி வித்தவுட் வேரிங் த மாஸ்க், கோ அண்ட் carry her and other things. அது காட்டுறேன் யோசிக்கிறேன்டா, I love my mother, I am going to carry her. பட் இப்போ சில பேர் இந்தியாவில் நான் பார்த்தேன், மோட்டார் சைக்கிளில் டெட் பாடியை நடுவில் வச்சுட்டு 2 பக்கம் அப்பா அம்மானும் போற வித்தவுட் மாஸ்க். That shows obviously they love their mother and so on, but they are not realizing they are risking them as well as others. அன்னைக்குல வாட் இஸ் த ஹீரோயிசம் அண்ட் ஒரு இது எங்களுக்கு என்னென்னால், நாங்கள் இந்த அந்த வெவ்வேறு இதுகளை கதைச்சு எங்களோட வீரம் அதுல தான் என்ற ஆட்டிடியூட் மாற வேணும். பிகாஸ் வி நீட் டு யூஸ் பிரெயின் ராதர் தேன் ஷோயிங் we are brave people. Youngsters also say without going helmet is a way of showing I am a brave man kind of. ரெண்டாவது முக்கியமா என்னென்றால்
இப்ப ஆட்கள் they don't want to work to different people. ஏனென்றால் இப்ப உதாரணமா சொல்ல போனால் இப்ப ஒரு group they are working on a similar areas and another group also doing a similar areas, but whatever you say and done, that group will say I'm so busy. This group also says so busy. The problem is both are going to have a same vision, mission, aim. So what is busy in it? I can't understand, because they are all trying to deliver the same thing. Why we can't work together? So this kind of attitude, me kind of things is a big issue. Matter in working with other group, not only multidisciplinary, even within a group, not only inter but also intra kind of a communication and working is very, very important. In UK, we promote that one. In my university, we start from first year. But as a prime A plus, in the point of view, the whole scheme designed to create attitude change and also bringing interdiscipline. They said no time. And they, donkey's ears, they explain we want to work together. I will send two sheet of papers what we are trying to do. So we have a 3 main thematic area that's based on what is the United Nations Sustainable Development Goal, because the legs, 4 legs are socio-economic, environment, and politics. So we divided those things, and what we are doing is we are working an intra-group. Today we are doing is an intra-group, trying to understand different people, social in the sense, either education or community people and medical people, whether we can find a common language. In my field, floods is mean to different people in different level. Hydrologists will say flood is at the river level. For me, as a risk man, I am talking about the receptor level. So therefore, we want to sort out within us the terminology, understanding, and also all 4 people working together and work on an interdisciplinary way. End of the day, there is because a lot of talk going on. Therefore, I'm begging you, we all work together rather than saying I am busy with my project, because we are quite happy to help you, because there is no my project, your project. This is we are doing for our society. Shall we work together? I asked Nava, please Nava, like you kind of a people is asset. Again, Dr. Surendra Kumar, you also that. So therefore, actually, why we can't work together? And we personally, prime A plus, we are not keen about the name. We are expecting only outcome, and we are not interested in projects. Sorry. What's happening? So therefore, please, the prime A plus, begging you, and we will work together rather than my project, your project. It's a comment, not a question. Thank you. Very good. Thank you, Dr. Suresh. என்னன்னு சொன்னா 2 கொஸ்டின் இருக்குது. இந்த ஹர்ட் இம்யூனிட்டி என்றது வந்து அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி இங்க பிரிட்டன்ல வந்து இந்த ஸ்டார்ட்ல வந்து they said is going to be herd immunity, like everybody get the virus so that the body will adjust itself and then you can develop the herd immunity. அதுக்கு பிறகு கனபேர் செத்த உடனே வந்து then they stop all that and made the lockdown. So is the herd immunity possible? இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஹர்ட் இம்யூனிட்டி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா, அல்ல இந்த வைரஸ் அப்படியான ஹர்ட் இம்யூனிட்டி வர முடியாதது இருக்கின்றதான்னு கேட்கிறேன். அப்ப அது ஒரு விஷயம். அதே நேரம் இப்ப அடுத்த இன்ஃப்ளூயன்ஸாக எல்லாம் நாங்கள் ரிஸ்க் பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் இன்ஜெக்ஷனை போடுறோம். அப்ப அப்படியான நிலைமை கொன்றாவுக்கு எப்ப வரும், அல்லது
அது அப்படியே வராத தொடர்ந்து கொண்ட்ராவுக்கான இன்ஜெக்ஷன் அல்லது இதை போட்டு கொண்டு தான் இருக்கணுமா, எல்லாம் மேஸ்ன்னு சொல்லி 2 கேள்வியோட உங்கள்கிட்ட. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இது எவ்வளவு நேரம் போகும் சார்? இது இன்னும் ஒரு 5 minutesல நாங்க முடிக்கணும். ஓகே ஓகே ஓகே. இது என்னன்னா நல்ல கேள்வி. இப்போ ஹெர்ட் இம்யூனிட்டி இப்போ உண்மையாக யூகேல வரைக்க உலகளாவிய ரீதியாக அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. யூகேல சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹெர்ட் இம்யூனிட்டியை பற்றி கதைச்சு விடைக்க என்னன்னு சொன்னா, இந்த வைரஸ் வந்து ஒன்று வேகமாக பரவுறதோட 2வது விஷயம் அது கம்யூனிட்டிக்குள்ள போக அது கூடுதலான இறப்புகளையும் ஏற்படுத்தினது. முக்கியமாக மற்ற நாடுகள்ல அது நடந்து கொண்டிருக்க என்னென்று அந்த யூகேல அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது உண்மையாக ஹெர்ட் இம்யூனிட்டி வரலாம். ஆனா ஆக்களுக்கு அந்த தாக்கம் குறைவா, இப்ப நாங்கள் 30% பாப்புலேஷன் இறக்கலாம் என்று யோசிச்சா, அல்லது நாங்கள் வேக்சின் இருந்தா இந்த ஹெர்ட் இம்யூனிட்டியை கொண்டு வரலாம். இப்ப என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு வகையில ஆக்களுக்கும் வருத்தம் வருது, வேக்சினும் போடப்படுது. அதை வச்சுக்கொண்டா சொல்லிங்கன்னா, இப்ப 70% ஆக்களுக்கு நாங்கள் வேக்சினை போட்டா மிச்சம் 30% போடாட்டிலும் இந்த வைரஸ் இப்ப ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுறதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதான் இந்த ஹெர்ட் இம்யூனிட்டி. இப்போ பாப்புலேஷன்ல சர்டன் ஆக்களுக்கு போட்டிருந்தா மிச்ச பேரு போட தேவையில்லை. அது டிபெண்ட்ஸ் வந்து வைரஸின் அந்த பரவும் தன்மையும் நோய் ஏற்படுதல். இப்போ இன்னும் உங்களுக்கு தெரியும், லண்டன்ல இப்பவும் சின்ன முத்து வருது, மீசல்ஸ். என்னண்டா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மீசல்ஸை நாங்கள் கட்டுப்படுத்தணும்னா 92-93% பாப்புலேஷனுக்கு வைரஸ் வேக்சின் போட்டிருக்கோம் மீசல்ஸை கட்டுப்படுத்த. அப்ப உங்க ஒரு ஆள் இருந்தவர் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் ஒருவர், அவர் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி சர்ஜன். அவர் சொன்னார், இந்த எம்எம்ஆர் வேக்சின் போட்டா இது வருதுன்னு சொல்லி ஓட்டிசம் வரும் பிள்ளைகளை கண்டு ஒரு ஃபேக் டேட்டா வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதி அது பெரிய ஜேர்னல்ல பிஎம்ஜில பப்ளிஷ் பண்ணி வந்தபடியே அதுக்கு பிறகு ஆக்கள் பிள்ளைகளை அம்மா பிள்ளைகளை வேக்சின் சென்டருக்கு கூட்டிட்டு வராயினும் ஆனபடியா இந்த வேக்சின் இதை கவர் பண்றது பெரிய கஷ்டமா இருக்குது. இப்பவும் இருக்குது. இப்போ வேக்சின்ஸ் போடுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது வேக்சினால நாங்கள் அச்சீவ் பண்ணக்கூடியது. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இந்த மியூட்டேஷனை எவ்வளவுக்கு எங்களோட வேக்சின் கவர் பண்ணக்கூடியதா இருக்க போகுது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வந்து இந்த கொரோனா விட ஃபாஸ்டா மியூட் பண்ணக்கூடியது. அது இந்த மியூட்டேட் பண்ற தன்மை இன்னும் வெரி ஃபாஸ்ட். அப்ப அதோட ஒப்படைக்க இது இந்த மியூட்டேஷன் குறைவு. நார்மலாவே அது இந்த ஃபேமிலி மியூட்டேஷன் குறைவு. அந்த மியூட்டேஷன் குறைவா இருக்கிறபடியால் சில வேளை எங்களால தொடர்ந்து இதை மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். இது எல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒழிய என்ன மாதிரி இது நடக்க போகுதுன்றது ஒன்று வைரஸின் பிஹேவியர்ல தாங்கி இருக்கு, 2வது எங்களுடைய மக்களின் பிஹேவியர்ல தாங்கி இருக்கு. அப்ப 2 பேரும் பிஹேவியர்ல நாங்கள் எதிர்கூற பண்ணக்கூடிய மாதிரி இருக்காத காலத்துல வந்து இதை வந்து ப்ரெடிக்ட் பண்றது மிகவும் கஷ்டம். எனவே நான் ஏற்கனவே டாக்டர் மூர்த்தியோட கதைச்ச மாதிரி we think that maybe it will last longer for another year or 2 and then we have to wait and see. But at the same time ஆக்களின் attitude, the behavior, இது 2ஐயும் முக்கியமாக நாங்கள் வெளியில போகத்தான் வேணும், எங்களோட எக்கனாமிக் நடவடிக்கைகள் செய்யத்தான் வேணும். ஆனா நான் ஒரு இடத்துல கூடக்க 4-5 பேர் சேர்ந்து கதைக்கையும் தூர இருந்து கதைக்கலாம், தூர இருந்து பாட்டி வைக்கலாம். அதை கிட்டத்தான் கட்டி பிடிச்சு இருந்து செய்ய வேணும் இல்லை. அதை நாங்கள் சரியான முறையில அந்த ப்ரிகாஷன்ஸை செய்ய வேணும் என்ற ஒரு தன்மை எங்களை வரும் வரையும் இதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். வெரி குட். இனி யாராவது வேற யாராவது கொஸ்டின் இருக்கா? pretty close to completing Dr. Suresh the question that yes, we can work, but that my thing is we have to more, for me
என்ன டிரெக்ஷன், என்ன மாதிரி நாங்கள் போக போகிறோம் என்னன்றது நாங்கள் வெரி ஃபோக்கஸ்ட். அண்ட் தென் பிகாஸ் அதில் தான் பிகாஸ் வெரி டிஃபிகல்ட் டு go. So then if we can agree the common ground, definitely. I'm always open-minded and work with different people. 1 minute சொல்றேன் சார். நாங்கள் முதல் முறை US சைடுக்கு ஒர்க் பண்ணினாங்க சார். அண்ட் இன்னொன்று சார் ஆஸ்திரேலியன் ஐடோண்டுக்கு ஒர்க் பண்ணினாங்க. அப்போ நிறைய தேடினாங்க யங் பீப்புளை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம். அது 100% ஃபண்ட் வேறு. ஆனால் எங்களுக்கு அந்த கோஆப்ரேஷன் கிடைக்கல ஒரு இடத்துல இருந்து. இப்போ நாங்கள் அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஆக்கள், தமிழ்நாட்டு ஆக்களை வச்சு தான் அந்த ஒர்க் செய்த நாங்கள். ஸோ வி ஃபீல் வெரி ஷேம் அண்ட் வெரி சேட் ஆல்சோ. ஸோ தட்ஸ் அ ரீசன் ஒன்லி நான் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. ஸோ all I agree that but that எங்களுடைய ஆக்கள் வச்சு and also we need capacity development. That's my very Yeah. but there are a lot of research assistants and fellows are working. Yes, they need சரி. என்னன்னா நார்மலி எவ்ரி வீக் வந்து அவன் வெனிஸ்டே வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுக்க, சண்டே வந்து அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்டை புதுசாக சொல்லிடும். அந்த ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் வருது. அதைத்தான் கேட்குறேன், மற்றும்படி வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். ஆல்ரைட், வேறு யாருக்கும் கொஸ்டின் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் இதோட முடிக்கலாம். லாஸ்ட் சான்ஸ் ஃபார் எனி கொஸ்டின்ஸ். ஒரு தடவை கையும் காணல. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் சுரேந்திரகுமாரன். உங்களோட பிஸி டைம் ஸ்கெடியூலில் எங்களோட இன்விடேஷன் ஏற்று இன்றைக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ஃபார்மேட்டிவ் செஷன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நியூஸில் ரேடியோவில் எங்கே பார்த்தாலும் கோவிட் காய்ச்சி கொண்டு இருக்கிறத எங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் மாதிரி. பட் வி லேர்ன்ட் a lot of new things, or like some basic things we should have learned already, but we never, because of the information overload. நீங்கள் வந்து அதை மிகவும் ஒரு எளிதான தமிழில் இலகுவாக அவரை பற்றி எடுத்து சொன்னதால் எங்களால் வடிவாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்தது. மற்றது தேங்க்யூ ஃபார் ஆஃபரிங் யுவர் ஹெல்ப். நாங்கள் கண்டினியூஸில் எங்களோட தேவைகள் எதுவும் வரைக்க உங்களோட நாங்கள் அதை ஷேர் பண்ணி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது உங்களோட வேலை செய்கிற மற்ற ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னார், எங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியும்னு சொன்னார், அதுகளுக்கான வழிகோலை நீங்கள் ஏற்படுத்தி தருவீர்கள் நம்பிக்கையோட இந்தியன் செஷன் முடிப்போம். இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிலாவுக்கு தேங்க்யூ. ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், அடுத்த கிளாஸ் என்னன்றதை பற்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன். நாளைக்கு எங்களுக்கு 1 மணிக்கு பிரைம் A+ இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்குது. 1 மணிலேருந்து 2:30 மட்டும். அதில் வந்து முழுக்க ஒரு அறிவியல் சம்பந்தமாக, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு அறிவியல் சம்பந்தமான வகுப்பு தான் போகும். அதை தொடர்ந்து 3 மணிக்கு 3லிருந்து 4:30 மட்டும் என்வைரன்மெண்டல் சம்பந்தமான கிளாஸ் போகும். அதுவும் அறிவியல் தான், அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். பிரைம் A+ வந்து முழுக்க செய்கிறது எவிடன்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், நோ பார்ட்டி பொலிட்டிக்ஸ், நத்திங். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின். பிகாஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே சோஷியல் என்ன, என்வைரன்மெண்டல் என்ன, பொலிட்டிக்கல் என்ன, லைக் எக்கானமிக்கல், எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த அரசியல் என்றது ஒரு பெரிய கீ பாயிண்ட் பிளே பண்ணுது. அதால அனைவரும் உண்மையை, இன்றைக்கு இருக்கிற உண்மையை நாங்கள் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து பிரைம் A+ஓட டாக்டர் சுரேந்திரன், டாக்டர் திவாரன் சார், மூர்த்தி சார், நிறைய பேர், டாக்டர் மூர்த்தி, நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் பணிவான நன்றியும் வணக்கமும். அண்ட் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பயணிப்போம்ன்றதான் எல்லாருடைய விருப்பமும். டாக்டர் சேந்தன், நீங்கள் இதையும் சொல்லுங்க என்னென்றால், இஃப் anyone want to join this one, நிலா அவைகளுக்கு நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுங்க. மற்றது என்னென்னா ஒரு 2 பேஜ் ஒன்று நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணினாங்க. என்னென்னா இது இந்த விஷன், மிஷன், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ், நாட் இன் டீட்டெயில் லெவல், வெரி ஹை லெவல். அதை நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்றால் எக்ஸாக்ட்லி நாங்கள் எல்லாட்ட விஷன், மிஷன், aim எல்லாம் உண்டு, ஆப்ஜெக்ட்ஸ் தான் slightly different. Therefore there's a room for working with everyone.
அதை நான் மற்றாக்களுக்கும் அனுப்புறேன். இது ஜஸ்ட் கமெண்ட்ஸ் தான், not necessarily finger pointing anyone in this group. Thank you. Thanks for coming. Thank you all. There is a sir. இதுல வந்து அந்த கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கிறேன். இதுல வந்து டாக்டர் சேந்தன் சொன்ன மாதிரி கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கிறேன். நிரப்புங்கோ, ஃபில் பண்ணுங்கோ, நாங்க ஒர்க் பண்ணுவோம் டுகெதர். இவ்வளவு தான் சொல்ல இருக்குது. இந்த உங்களோட சாட் இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் இருக்குது. ப்ளீஸ் டாக்டர் சேந்தன் அது இருக்கா சொல்லிட்டு முடிச்சிங்க. ஆமாம், அந்த சாட்ல வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி இருக்கு, கூகுள் ஃபார்ம்னு சொல்லி. அதில் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஃபார் த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அது நீங்கள் நிரப்பி அப்படிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபாலோ பண்ணி ஃபியூச்சர் செமினார்ஸ் அதோட பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கும் மற்றது உங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். நன்றி. இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் சுரேந்திரகுமாரன். அண்ட் ஸ்ரீலங்காவில் இப்போ லேட் 9:35 நினைக்கிறேன். எனக்கு இப்போ முடியுது. ஸோ இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் இனித்தான் எனக்கு. ஸோ குட் நைட் ஸ்ரீலங்கா. குட் டே ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ். தேங்க்யூ. 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 க்ளோஸ் பண்ணிட்டுமா சேந்தன் சார்?